ஹாய் ஜாம்ஸ்டர். ஹாய். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மதி ஜாம்ஸ்டர் தான் நம்ம இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவருடைய ஷாப்க்கே வந்திருக்கோம். ஸோ அவர் வந்து சூப்பர் பைக்லாம் வச்சுருக்காரு. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் அவர் இந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்காருன்னா இது வந்து ஒரு நாளில் கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நாளுடைய உழைப்பு இருக்குது. இவர் வந்து ஃபேமிலியோடைய சப்போர்ட்டில் தான் சூப்பர் பைக்லாம் வாங்குறாரா, இல்லை இவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எந்த அளவுக்கு இவரோட பிஸ்னஸில் இன்கம் வரும், அதை வச்சு இவரால் எந்த அளவு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டயே கூட கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 11 இயர்ஸாக நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானே வந்து நிறைய தடவை எப்படிரா இந்த மாதிரி சூப்பர் பைக்லாம் அது பெட்ரோல் மைலேஜ் கம்மியாக தான் வரும், அது மெயின்டெனன்ஸ் வேறு அதிகமாக இருக்கும், எப்படி தான் நீ எல்லாமே பார்த்து எப்படி பண்ணுறேன்னு கேட்டப்பெல்லாம் இல்லைடா எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு சின்னதுலேருந்தே பைக் மேலே ஒரு க்ரேஸ், எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுற எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பைக்குக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அந்த பைக் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்புடைய ஆள். இவர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா இந்த எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இவர் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் வந்திருக்காரு, அவங்க ஃபேமிலியில் இவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இல்லை ஒரு சப்போர்ட்டாக இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி அவர்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவரே நம்மளுக்கு சொல்லுவார். அவர் வாங்கின ஃபர்ஸ்ட் பைக் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவர் சொல்ல நம்ம கேட்கலாம். சொல்லுங்க ஜாம்ஸ்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஜாம்ஸ்டர்ன்ற வந்து நேம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உன்னுடைய பேர் மதி அழகு. சரி. அப்படிங்கிறப்ப இந்த ஜாம்ஸ்டர்ன்ற பேர் உனக்கு எங்கிறது வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஜாம்ஸ்டர் உனக்கு யார் முதல்ல மதி அழகுன்னு பேர் வச்சது? இதெல்லாம் கேள்வி அப்பா அம்மா தப்பாக வச்சுருக்காங்க. சரி சரி, ஓகே. அப்போ நல்லா தான் இருந்தேன், அழகாக தான் இருந்தேன், இப்போவும் அழகாக தான் இருக்கேன், நல்லா வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அதோடு அது ஜோக் சப்போர்ட்டு. இப்போ நம்ம வந்து என்னை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஓகே. இப்போ அவருடைய லைஃப்பில் வந்து அவர் எந்தெந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மதி, நீங்களே இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு பைக் மேலே எப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு, நீங்கள் வந்து பைக் வாங்குறதுக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் இழந்திருக்கீங்க, இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 சூப்பர் பைக் இருக்குது, ஒரு எக்ஸ்பென்சிவான கார் ஒன்று வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டில் வந்ததா, இல்லை நீங்களாக உங்களோட உழைப்பில் வாங்கினதா? இந்த மாதிரி யாருக்குமே வந்து என்னென்னா ஒரு சோஷியல் மீடியா நம்ம ஒன்று பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் இருந்திருக்கும், இல்லை இவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ஒரு பணக்காரனாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நான் வந்து உன்னை ஒரு 11 இயர்ஸாக பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்ஸ் ஒரு 20 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பைக் வாங்குறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு மந்த்லி இயர்லின்னு பார்க்கும்போது அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதோடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய லைஃபோடைய ஆரம்ப ஸ்டேஜ்லன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த பைக்குங்கிற விஷயத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எப்படி பைக்குங்கிற விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சது, அதுலேருந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக பைக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 8th 9th ஸ்டார்டிங். அந்த டைமில் பைக்கு அதிகமாக பைக் பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிது. நார்மலாக பைக் வந்து 4th or 5th ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு 4th 5th 4th 5th ஸ்டார்ட் பண்ணுது. அது ஸ்கூட்டர் அந்த மாதிரி டைப் பைக்ஸில் ஓட்ட 4th 5thலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சைக்கிள் மேலே ஒரு ஆசை வரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு கியர் சைக்கிள் வாங்கணும் இந்த மாதிரி. ஆனால் அப்போயே வந்து பைக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மளால் அப்பையிலேருந்து பைக்கு தான் வேணும்னு சொல்லி 4th 5thலேருந்தே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கரெக்ட். அப்போ பைக்கு அட முடியல, காலை எட்டாதே உனக்கு. அப்போ அதான் எக்ஸல்லே எட்டல, ஓட்டிகிட்டே இருந்தோம். அது வந்து கற்றுக்க ஆசை வந்து நானே இது பண்ணது. வீட்டில் கற்றுலாம் கொடுக்கல யாரும், நானே தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கும்போது நம்ம அப்போ வேலை செய்கிறவங்க, கடையில் வேலை செய்கிறவங்க ஆளுங்க இருக்காங்க. அவங்க வண்டியை வந்து சும்மா ரவுண்டு ஓட்டிடுது, அவங்க உட்கார வச்சு எனக்கு கற்றுக் கொடுக்குறது. அப்படியே ஸ்கூல்லேருந்து டியூஷன் வரைக்கும், இல்லை டியூஷன்லேருந்து ஸ்கூல் மாறி மாறி அப்படி வீட்டு வரைக்கும் அப்போ ரவுண்ட் அடிக்கும்போது அப்படியே உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்கிறது. இதுதான் ஆக்சுவலாக டெய்லி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் தான் தனியாக விட மாட்டாங்க, கால் எட்டாதில் அந்த பிரச்சனை. ஸோ இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு நாள் வந்து வீட்டில் வண்டி இறக்கி விட்டுட்டு அவர் பக்கத்தில் போகும்போது சாவி வண்டியில் விட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம அதே தனியாக ஓட்டணும், எத்தனை நாள் நம்ம கூட உட்காந்து கேட்கல, எடுத்துட்டேன், அவங்க எடுத்துத்தனமாக எடுத்துகிட்டு வச்சுட்டு. அப்போ வந்து அவர் வந்து நடந்து தாண்டி கொஞ்சம் போயிட்டு தூரம் போனாலே நான் வண்டி சைடு எடுத்துகிட்டு ஆன் பண்ணி நானாக எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அப்படி ஆட்டி 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 நான் ஸ்டார்டிங் எனக்கு வரவே வராது. ஸோ ஆட்டி ஆட்டி வண்டி எடுத்தாச்சு. எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ ஸ்பீடில் போன ஞாபகம் இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டு அந்த லெஃப்ட் ரைட்லாம் பார்க்கல, நான் பாட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முறுக்கணும். அதே எந்த ஒரு சைடில் எந்த ஒரு இதெல்லாம் பார்க்காம நான் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருந்தேன். ஒரு கட்டில் எடுக்கும்போது இது பொண்ணு வீட்டில் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, பைக்கே எடுக்கிறதே ரேரு. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஆகாமல் எடுத்துகிட்டு பெரிய விஷயம். நானும் அப்படி ஓடிட்டேன். அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரில, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிட்டே போயிட்டேன். லெஃப்ட் எடுத்த உடனே இடிச்சிட்டேன்.
இடிச்சோன்னே அந்த அடி பொண்ணுக்கு நிறைய தான் அடிபட்டுருச்சு. இல்லை யாரும் பெருசெல்லாம் இல்லை, எனக்கும் சின்ன ஸ்க்ராச்சஸ் தான், யாரும் எதுவும் பெருசாக அடி இல்லை, அந்த பொண்ணுக்கு அடிப்படல. அந்த சைக்கிளில் நின்று சாஞ்சிருச்சு, அது 20 ஸ்பீடு இருக்கும்போது ஒன்று போட்டேன் இடிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஏரியாலாம் எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து திட்டி, அப்புறம் எங்கள் அம்மா வந்து இல்லை எனக்கு சொல்லி இன்னும் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வண்டி கொடுக்குறதே கிடையாது. உனக்கு அதுக்கப்புறம் பயமா இல்லையா, நம்ம கீழே விழுந்துட்டோமே திரும்ப பைக் எடுத்து ஓட்டலாமா அந்த மாதிரி பயம்? உளுருக்கு முன்னாடி பயம் இருந்துச்சு, உளுந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயம் தெரிஞ்சிருச்சு. நமக்கு பைக்கை வந்து ஸ்பீடாக ஓட்டணும் இல்லை பார்த்து ஓட்டணும் எல்லாமே தெரியும். ஸோ அதனால பைக் வந்து அதுக்கப்புறம் தான் கிரேஸ் அதிகமாகிடுச்சு, பைக் நம்ம ஓட்டணும், அதிகமாக பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா ஸ்கூட்டி பைக் வாங்கினாங்க, எங்கள் அம்மா பைக் வாங்கினாங்க. எங்கள் அம்மா பைக் அதே மாதிரி எடுத்து நான் டியூஷன் போகிறது வருது, நானாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன், யாரும் ஹெல்ப் இல்லாமல் நானே ஓட்ட ஆரம்பிச்சேன். ஒரு 6ஆம் கிளாஸ் அந்த டைம்லேருந்து ஓட்ட 5th அந்த 6th டைம் எண்டில் 5th எண்ட்லேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சாரதா பாலமதி ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன் ஸ்கூட்டி பேப்பை வந்து அப்போ வந்து 6th டைம்லலாம் நான் ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஹாரன் வைக்கிறது, மாடிஃபிகேஷன்ஸ்லாம் அப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாடிஃபிகேஷனாக பிடிக்கும் எனக்கு, ஹாரன் வச்சு உல்ஃப் ஹாரன் ஓனாய் மாதிரி பண்ண முடியுமா அந்த இப்போ பிள்ளைங்க மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அட்ராசிட்டி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி 3 ஹாரன்லாம் ஒரே வண்டி வச்சுக்கிட்டு அது சுவிட்ச் வைஸில் மாற்றி பயமுறுத்தி ஏரியாவில் படுத்து அந்த மாதிரிலாம் ஓட்டிக்கிட்டு அலப்பறி உண்டாக்கிட்டு அவங்க ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ வந்து கேங்கில் யார்ட்டையும் பெரிய பைக் இல்லை, ஸ்கூட்டருக்கு நான் தான் அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி ஓட்டுறது. ஃபில்டர் அப்போவே ஏர் ஃபில்டர் சவுண்ட் வந்து பைக் சவுண்ட் மாற்றி ஓட்டுறதுனால அப்போவே அதெல்லாம் ஸ்கூட்டியில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ அப்படி வரும்போது ஓட்டிட்டாங்க. அம்மா திட்டுவாங்க, எங்கள் அம்மா வண்டி கீழே போட்டு உடச்சி திட்டு வருவேன், கீழே விழுவேன், அதெல்லாம் நடக்கும், ஸ்க்ராட்ச் ஆகிட்டு இருக்காங்க, அம்மா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தாரு, எங்கள் அப்பாவுக்கு பைக்கில் ஆசை இல்லை. நான் வந்து பைக்கோட ஆசையை கொஞ்சம் டெம்ப் பண்ணி விட்டேன். பைக் மாற்ற ஐடியா இருந்தால் பைக் மாற்றுங்க, எவ்வளோ வருஷமாக பைக் இந்த ஸ்கூட்டர்லேயே ஓட்டுவீங்க, பல்சர் ஆடு வந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கூட்டு உட்கார வச்சு அந்த பல்சர் இந்த ஆடை பாருப்பா இந்த ஆடை பாருப்பான்னு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அந்த டெஃபினெட்லி மேல்னு சொல்லி ஒரு நர்ஸில் ஒரு ஆடு வரும்ல, நர்ஸ் போயிட்டு இருப்போம். பல்சர் லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் ஆடு, அதான் பல்சர் லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் பைக்கு, அதான் ரவுண்ட் டூமில் வர பைக்கு. அந்த பைக்கு எங்கள் அப்பாவோட வாங்குங்க நான் தான் சொன்னேன், என்னால் வாங்க முடியாது. ஸோ எங்கள் அப்பா வாங்கினா நான் ஓட்டலாம், அந்த கான்செப்டை நான் இது பண்ணேன். ஸோ அந்த பைக்கை வந்து வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணி எங்கள் அப்பாவை வந்து ஓகேன்னு சொல்லலை, ஆனால் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்துட்டாரு. நானும் வாங்கிட்டு வந்தேன், சொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது சேலத்தில் ஷோரூமில் கிடைக்கல அந்த பைக்கு. ஸோ எங்கள் அப்பா சென்னையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாரு. சென்னையில் வாங்கிட்டே வந்துட்டாங்க அவங்க அப்பாவும் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டே வந்துட்டாங்க. பைக்கு நல்ல ஃபேன்சி நம்பர். அப்பாவுக்கும் பைக் மேலே வந்து கிரேஸ் இருக்கா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வரல. அப்போ எல்லாருமே லாங் ரைட் நிறைய போகிறாங்க, ஆனால் அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு லாங் ரைட் சென்னையிலேருந்து பைக்லேயே வந்து போய் ஓட்டுட்டாரு. எனக்கு அப்போ லாங் ரைட்லாம் ஐடியாவே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா எனக்கு ஓட்டுனது எனக்காக வாங்கினாங்கன்னு தோணுச்சு. சரி எங்கள் அப்பா வாங்கினாலும் தோணுச்சு. நம்ம ஆசைப்பட்டனால அந்த பைக் வந்து ஏன்னா அப்போ தம்பிலாம் ரொம்ப சின்ன பசங்க, ஒரு தம்பி தான் பிறந்திருந்தாங்க கூட, அப்போ ரொம்ப ஏஜ் கேப்பு. ஒரு தம்பி தான் வரணும்னா அந்த தம்பியும் சின்ன பையனால எனக்கு என்னால் செல்லம் கொடுத்து வளர்த்துவாங்க, அதனால நான் எது கேட்கணும் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி பைக் கேட்டனால எங்கள் அப்பா எனக்காக பைக் அவரே வாங்கிட்டாரு. வாங்கி எங்கள் அப்பா அவ்வளோ பைக் ஓட்டவே கிடையாது. பைக் ஓட்டி வாங்கினோன்னே எனக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு ஃபேன்சி நம்பரும் வாங்கினாங்க, 007 சொல்லி. ஸோ அது கற்றுக் கொடுத்து அந்த வண்டியில் நான் டியூஷன் போகிறது, பசங்க முடிச்சுன்னா டியூஷன் பண்ணி போகிறது. அப்போ கியர் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டே நீங்கள் அந்த டைமில்? அதுக்கு முன்னாடி RX 100 தான் ஓட்டிங்க. அது ஓட்டிட்டு RX 100 கடையில் வேலை செய்கிறவங்க ஆளுங்க அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி RX 100 தான் சேம் ஸ்டார்டிங் டேபிள், பேலன்ஸ் தான் தெரியும், வண்டி போகணும் ஆன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க, கட்ட ஓட்ட தெரியும், கீழே மாத்திரம் எல்லாம் பண்ணுறது, பிரேக்கெல்லாம் அது நின்றுச்சுன்னா வண்டி தூக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து முறுக்கி எனக்கு வச்சு விடும்போது ஆடுறது, பேலன்ஸ் இல்லாமல் எனக்கு வண்டி ஆஃப் எல்லாமே. அதில் வந்து என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சு வேகமாக ஓட்டு இல்லை ட்ராப்பில் வேகமாக ஓட்டு விட்டுருவேன். ஸோ என்ன ஆகுனா வண்டி மேலே குதிச்சிடும். ஸோ அதுலேயே எனக்கு வந்து ஸ்டார்டிங் இந்த வீலி பண்ணுறதுலாம் அப்படியே பழகிடுச்சு. சும்மா தூக்கி தெரியாம அப்போ வந்து அது ஸ்டண்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு, வீலி ஸ்டண்ட் அதை பாப் பண்ணி இறக்கி பழகிட்டேன். ஜாலியாக அது எப்போ வண்டி எடுத்தாலும் ஜாலியாக சும்மா ஏற்றி இறக்கி அப்படியே ஜாலியாக இருக்கும். அதை வந்து எல்லா வண்டியிலையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பல்சரும் வாங்கி கொடுத்தாரு. பல்சர் வாங்கினோட எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் எடுத்துகிட்டு போன அப்புறம் பசங்க கூட சீன் படிச்சோம், ஏறி அது இறங்குறது பார்த்து பசங்க மட்டும் ஃபீல் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுறது. இந்த பர்ன் அவுட்டு சும்மா சின்ன ஸ்டன்ஸ்லாம் பசங்க முன்னாடி மட்டும் தான் சீன் போட பசங்க டியூஷன், அது பசங்க ஸ்கூல் தான் நான் படிச்சது, அந்த பொண்ணுங்க ஸ்கூல் பண்ண டியூஷன் கிடையாது. ஸோ அது 9th ஸ்டாண்டர்ட் அப்போலாம். ஏன்னா இன்னைக்கு பைக் எடுத்தா பசங்க பொண்ணு முன்னாடி சீன் போடணும், ஸ்டண்ட் பண்ணணும், இப்படிதான் இருக்காங்க. நீ பசங்க முன்னாடின்றப்ப ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. எனக்கு பசங்க மொழிக்கு வந்து ஒரு தனியா தெரியணும், நம்ம தான் கெத்து வந்து பசங்களை காமிக்க முடியும், பொண்ணுங்களை காமிக்க முடியும். கெத்து நம்ம ஒரு 10 பேர் நம்மள மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கிறது தான் கெத்து. பொண்ணுங்க ஆஃபீஸாக பசங்க வண்டி போட்டாவே அவங்க மாதிரி பார்ப்பாங்க, சூப்பர் அப்படின்னு பார்ப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து
பசங்க மோடி இப்படி பைக் வச்சிருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு தனி மரியாதை, நம்மளை பார்த்தாலே தனியா ஒரு சூப்பர்மேன் மாதிரி தெரியணுன்றதுக்காக பல்சர் வந்து சூப்பர் பைக் மாதிரி எல்லாத்துக்கும். ஸோ அது வந்து ஆமா ஹையஸ்ட் 180 சிசிங்கிறப்ப அப்ப எல்லாம் 150 சிசி தான் லான்ச் ஆச்சு. ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்றது. 180 ரொம்ப அதிக பவர். ஸோ அப்போ லான்ச் ஆன பைக்ல அது பெஸ்ட் பைக் அது வாங்கினாங்க. ஆனால் அந்த பைக்கை வந்து டியூஷன் எடுத்துகிட்டு போய் இப்பெல்லாம் பண்ணி பசங்க படிக்கும்போது அவங்க ரவுண்டு கூட எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா வண்டி கொடுத்ததில்ல. எல்லாரும் சொல்லும்போது அப்பா வண்டி கொடுக்க மாட்டேன், கீழே ஓட்டுறீங்க அப்படின்னு நான் பற்றி நான் பார்த்து வளர்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு மேலே நாமளே ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் 2 வருஷம் அப்புறம் பசங்க 10th 11th பல்சரில் ஓட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் இந்த வண்டி வச்சுருந்தோம். எனக்கு எங்கள் அப்பா வந்து காலேஜ் முடியக்கு முன்னாடி 12th மார்க் அதிகமாக தான் பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காலேஜ் சேரணும் அப்படின்னா இந்த மார்க் வாங்கினா தான் உனக்கு கேட்குற காலேஜ் வாங்கி கொடுப்பேன், அதே சமயம் பைக் வாங்கி கொடுப்பேன், பல்சர் கேட்க வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து 900 மார்க் வாங்கணும்னு சொன்னார். நான் அப்போ 550 வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்போ வந்து மார்க் வந்து ரொம்ப கஷ்டம் நடக்கிறது. எல்லாமே ஜஸ்ட் பாஸ், பப்ளிக் பாஸ் ஆகிட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் மார்க்கே வாங்க மாட்டேன். ஸோ லாஸ்ட் 10 days இதுக்காக பைக்காகவே ஃபுல்லாகவே காலையில் டைம் ஷெட்யூல் மாற்றி 10 நாள் ஸ்டெடியல் டேஸ் ஃபுல்லாக காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நைட்டு 12 மணிக்கு தூங்குறது, அப்படி இப்படி ஷெட்யூல் மாற்றி ஃபுல்லாக படித்து டீலாம் கொடுத்து எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணி காலையிலேயே எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு 903 வாங்கிட்டேன். 900 ப்ளஸ் வாங்கியாச்சு. வாங்கி எதுக்காக வாங்கின அடுத்த நாள் வெளில அதை அப்ளை பண்ணி அந்த அளவுக்கு பைக் அப்பயே பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பைக் வாங்கியாச்சு. வாங்கி அடுத்த நாள் வெளில அதை அப்ளை பண்ணி லைசன்ஸும் எடுத்து காலேஜ் உள்ள போகும்போது பைக் எடுக்கணும்னு சொல்லி காலேஜ் உள்ள போகும்போது பைக் அளவு இல்லை. அதனால் பைக்கை வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த லீவில் ஃபுல்லாக ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்பப்போ பைக் ஸ்டண்ட்ஸ் அது பண்ணுறது பழக்கம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த வீடியோஸ் பல்சர் ஸ்டண்ட் மேனியா வீடியோஸ் யூடியூப்பில் பார்ப்பேன். எம்டிவி அந்த ஸ்டண்ட் ஷோ இருக்குல்ல, டிவியில் அது போடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு அவங்க பண்ணுறதை அப்படியே வீடியோவில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்து நான் இங்கே தனியாக எனக்கு ஒரு ஏரியா ஒன்று வச்சுருக்கேன். அந்த டைமில் வந்து ஸ்டண்ட்ஸ் மேலே ஒரு கிரேஸ். அந்த பல்சர் வாங்கினதே ஸ்டண்ட் பண்ணணும் தான், அந்த வீடியோஸ் பார்த்தனால தான். ஸோ பல்சர் வந்து 150cc வாங்கினேன். அது UG4. ஒன்றை பொறுத்த வரைக்கும் பல்சரில் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சேன். அது அப்போ பல்சர் மட்டும் தான், ஏன்னா எல்லா பல்சரும் ஸ்டண்ட் பண்ணாங்க. ஸோ 200 NSC இந்த ஆடு அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வாங்கினேன். ஸோ பல்சர் வாங்கி ஸ்டண்ட்லாம் பண்ணி அப்போ வந்து பர்ன் அவுட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மேலே நீங்கள் சீட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் வீலி, இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். 50% 60% வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அளவுக்கே பண்ணேன். ஹெல்மெட்ஸோட தான் அப்போ பண்ணுவேன். கியர்ஸ்லாம் இருக்காது, ரைடிங் கியர்ஸ் ஜாக்கெட்ஸ்லாம் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. பைக் லாங் ட்ரிப் எப்படி போகணும் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா பைக்னா ஜாலியாக எல்லா பசங்க இப்போ எப்படி யங்ஸ்டர்ஸ் வாங்கி தராங்க, ஊரில் சுற்றுறாங்க, அந்த மாதிரி தான். அப்போலாம் பைக் வாங்க பஸ்ஸில் பல்சர் யார்கிட்டையுமே இல்லை. அப்போ பல்சர் என்ன பண்ணுவோம், எல்லா தெருவுக்கும் பைக் வாங்கினால நல்லா ஞாபகம் இருக்குது. பைக் வாங்கினால எல்லா தெருவும் எங்கள் ஏரியாவில் மொத்தம் 13 கிராஸ் இருக்குன்னா 13 கிராஸுக்கும் எல்லா சந்திலையும் போய் பைக் வாங்கிட்டேன். பைக் வாங்கி நானே 6 வச்சு நான் முடிக்கிட்டே போய் காமிச்சிட்டே விளம்பரம் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஸோ எல்லாருக்கும் தெரியணும் பைக் வச்சுருந்தேன். எல்லா தெருவிலையும் போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அப்போ ஃபேமஸ் இல்லை, நானே சீன் போடணும்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 2 years கிட்ட பைக்கை வச்சு ஓட்டிட்டேன். 45 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. காலேஜில் வந்து ஹாஸ்டலர்ஸ்க்கு வந்து பைக் இங்கே நிறுத்தணும்னா ஹாஸ்டலுக்குள்ள அலோவ் பண்ணணும்னா வீக்கெண்ட்ஸ் அப்போ வெளியே போகும்போது பைக் எடுத்து ஓட்டலாம். ஸோ அப்போ அலோவ் பண்ணால் செகண்ட் இயர் முடித்து என்ட்ரி ஆனால் தான் ஹாஸ்டலில் பைக் அலோடு. ஸோ நான் அதுக்காகவே செகண்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு செகண்ட் எண்டில் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பைக்கு எண்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஹாஸ்டலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹாஸ்டலில் பைக்கு உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எனக்கு வந்து R15 version 2 அது லான்ச் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து இந்த பைக் பத்தலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பைக் வேணாம், வேறு பைக் மாற்றலாம். எனக்கு 45 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஆனால் நான் எப்பயுமே ஓப்பனாக சொன்னேன்னா அந்த பைக்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணி அது நல்லா என்னென்ன வெரைட்டி கண்டுபிடிச்சி அது ஓட்டி அது என்னென்ன பண்ணும், அந்த பைக்கு என்னென்ன வகை டாப் ஸ்பீட் போவோம், என்ன மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை மாற்றணும்னு எனக்கு ஒரு டைம் 2 years கழிச்சு மாற்ற டைம் வரும். அந்த டைம் வந்து வந்தபோது எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வெர்ஷன் 2 பிடிச்சிச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட பைக் கேட்க முடியல. ஆனால் நான் நானே இந்த வெர்ஷன் 2 வந்து சீட் ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என் பைக்கை நான் மாற்றினேன். இதில் கொஞ்சம் வாங்க முடியலங்கிறதுனால இந்த பைக்கை நான் மாற்றினேன். இதை வந்து சிங்கிள் சீட்டை வந்து 2 சீட் ஆக்கிட்டேன். கட் பண்ணி 2 சீட்டாக பிரிச்சிட்டேன். எனக்கு அந்த 2 சீட் பிடிக்கும். அந்த வெர்ஷன் 2 ஹைட்டாக வருது. இந்த வண்டி ஹைட் இல்லைனால அந்த சஸ்பென்ஷனை கழட்டி சஸ்பென்ஷன் அடியில் ஒரு பால் ரேஸ் மாதிரி செஞ்சு சஸ்பென்ஷனை நானே பண்ணதான் அதை பார்த்து நம்மளே ஐடியா பண்ணுறது தான். ஆனால் சஸ்பென்ஷன் ஹைட் ஏறிச்சு, ஏன்னா ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஆக்ஷன் இல்லை. ஆமாம், ஸ்ப்ரிங் இருந்தால் தான் ஆக்ஷன் ஆகும். அடியில் பால் இருக்கனால ஆக்ஷன் இல்லை. அது வந்து அப்போ எனக்கு யோசிக்கல, லுக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன், மெக்கானிக்கல் ஒர்க்கை நான் பார்க்கல. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை.
லுக்கு மட்டும் வந்துச்சு, ஆனால் ஓட்ட முடியல ஒழுங்காக எனக்கு சஸ்பென்ஷன் ஃபீலே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இது நேரம் வேலைக்காக நான் பைக் மாற்றுறது தான் கரெக்டு. பைக் அப்படி வெர்ஷன் 2 தான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் ஃபுல்லாக ரிவ்யூலாம் பார்த்துட்டேன், எல்லாம் பக்காவாக பார்த்துட்டேன். ஆனால் 1.25 1.35 லேக்ஸ் அப்போ லான்ச் பண்ணாங்க அந்த வண்டி வெர்ஷன் 2. அப்போ வெர்ஷன் 2 லான்ச் ஆன டைமில் வந்து அதுவும் யார்ட்டே இல்லை. ஃபஸ்ட்டு நானே எல்லாமே அட்வான்ஸாக பார்த்துட்டேன், வண்டி எல்லாம் லான்ச் ஆகிற போதே நான் வேடிக்கை பார்த்துருவேன். எல்லாமே போய் இந்த சிக்ஸாக் வீல்ஸ்னு ஏதோ வெப்சைட் மேகசினு, அப்புறம் இந்த புக்கு வாங்கி கொடுப்பாங்க, அந்த புக்கு பார்ப்பேன். அப்புறம் அதில் வந்து அந்த ஸ்டார்டிங் அடிச்சு பல்ஸ்னு அடிச்சோன்னா ஸ்பெக்ஸ் எல்லாமே வரும்ல, அதெல்லாம் பார்த்து எல்லா கலரும் பார்த்து அதில் வந்து ஒயிட் அண்ட் ரெட் அந்த கலர் தான் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் 1.35 லேக்ஸ் வருது எங்கள் அப்பாவுக்கு உள்ள பட்ஜெட் இல்லை. நான் வாங்கிட்டு நானும் அதை வந்து சொல்லி காமிச்சு நான் பைக் வந்து 40 ஓடிடுச்சு. இதை விற்றே ஆகணும், இது விற்றா தான் நான் வாங்க முடியும். அது வச்சு எனக்கு இவ்வளோக்கு மேலே ஒன்றா ரிஸ்க் எனக்கு. அதெல்லாம் பைக்கை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தெரியாது எனக்கு. செயின் ஸ்பேக்கெட் செயின்லு படிக்கணுமா கூட தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு சர்வீஸ் விடுவேன், ஓட்டுவேன், அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கு பைக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, போர் அடிச்சிச்சு. ஓப்பனாக சொன்னால் போர் அடிச்சு. எல்லாமே ஓட்டி முடிச்சாச்சு, திரும்பி வேறு பைக் மாற்றலாமே ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த வேறு பைக்கை நான் மாற்றுறது எங்கள் அப்பாட்ட இதை காமிச்சு, இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, இப்போ செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிக்கும்போது வேறு பைக் மாற்றிக்கலாம், அப்போ வேறு வண்டி வேறு மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை நான் வேணும்னா பிடிவாதம் ஆயிடுச்சு. ஸோ நான் காலேஜாக படிக்கிறேன், இன்னும் பைக் வாங்க தப்பு இல்லை எங்கள் அப்பா கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே நான் பைக் வந்து எனக்கு விற்றுட்டு வேறு பைக் வாங்கலான்னு. எங்கள் அப்பா விற்றுட்டு ஆள் தான் வாங்கிக்கலாம், அதுவும் சொன்னார் ஒரு 60,000 என்னமோ விற்கலாம் அப்படின்னு சொன்னார். விற்றா நான் வாங்கி தரேன், மேலே 50-50 போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் அதை கஷ்டப்பட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தாங்க மாவட்டம் வச்சுருக்காங்க, அந்த பையன்கிட்டே விற்றுட்டேன். இப்போ அந்த வண்டி 2010 விற்றேன்னு நினைக்கிறேன், 2020 அப்போ 10 வருஷம் வண்டி ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதே ஆள் வச்சிருக்கேன், டெய்லி எனக்கு நான் பார்ப்பேன். அதே கண்டிஷனில் அதே பெயிண்ட் போகாமல் அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணி நான் கொடுத்த மாதிரி வண்டி வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன். இப்போ அவன் ஜாவா வாங்கியிருக்காரு, அந்த பையன் என் ஃப்ரெண்டு தான் ஜாவா வாங்கியிருக்காரு. அந்த பழைய வண்டி அப்படியே தான் இருக்குன்னு அவங்க விற்கல. சில பேருக்கு அப்படி கிரேஸ் இருக்கும், சில பேருக்கு விற்று தான் வாங்கணும்னு சூழ்நிலை அவனுக்கு முடியாது. ஸோ அதனால் நான் வந்து விற்றா தான் எனக்கு வண்டி கிடைக்கும் சொன்னாங்க. விற்றுட்டு அதே மாதிரி 50,000 ருபீஸ் வந்துச்சு. அதே மாதிரி மீதி 50,000 மீதி 70 கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, 70,000 வந்துச்சு. எங்கள் அப்பா சொன்னாங்க 1 லட்சம் ரூபா தான் வண்டி வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு 91,000 கரெக்டாக 220. இல்லைனாலும் அதை நான் பார்த்தேன் பவர். அப்போ நான் வந்து பவர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பவர் ஸ்பெக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் வண்டியில். அப்போ இது சிசி அதிகம், அந்த வண்டி கிடைக்கிறதுனால அந்த வண்டியை விட வேகமாக போகிற வண்டி தானே 220 21 bhp இந்த வண்டி வேகம் போகும். அதனால் இந்த வண்டியை நான் வாங்கணும் ஐடியா பண்ணேன். அதுவும் எங்கள் அப்பா வந்து 5 days 10 days அப்படி சொன்னார், வெயிட் பண்ண வாங்கி தரேன், லோன் போட்டு வாங்கி தரேன்னு சொன்னார். நான் வந்து அப்போ தேர்ட் இயர் நுழையிறேன். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து பைக், நான் சொன்னேன் எங்கள் அப்பா பைக் இருந்தால் தான் நான் காலேஜே போவேன். ஒரே நைட் தான், சண்டேக்கு முன்னாடி சாட்டர்டே காலையில், சண்டே நான் காலேஜ் கிளம்பணும், ஹாஸ்டல் போய் நான் சேரணும், தேர்ட் இயர் ஜாயின் பண்ணணும், பைக்கோடு தான் ஹாஸ்டல் போவேன். அதை சொல்லி இது பண்ணோன்னே எங்கள் அப்பா வழியே இல்லாமல் கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணி அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ வாங்கி கொடுத்தோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போதே ரிஸ்க் எடுத்து நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு 1 வீக் நெக்ஸ்ட் வீக் வரும்போது செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கேருந்து பைக்கை பெங்களூர் ஃபஸ்ட்டு பைக் ட்ரிப்பு. அதுலேருந்து ரெகுலராக ஒரு 2 weeks ஒன்ஸ் சேலம் டு பெங்களூர் போயிட்டு வரலாம். இல்லை பழகிடுச்சு. நார்மல் ஹெல்மெட் தான் போட்டிருந்தேன், இந்த மோட்டர் கிராஸ் டைப் ஹெல்மெட் மேலே கேப் வச்ச மாதிரி. அந்த விண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதான் 120 130 ஓட்டுவேன் பைக்கில். அப்போ பல்சர் 220 150 வரைக்கும் போகும் அந்த வண்டி. ஸோ அப்போ நான் நம்ம அப்படியே ஓட்டி பழகிடுச்சு. ஐஸ்பீட்லாம் ஓட்டுறது எப்படி எங்கெங்கே இல்லைன்னா நம்ம ஓட்டினா எல்லாமே ரொம்ப அப்போயே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு 3 times மினிமம் வருவேன் கண்டிப்பாக. எவ்ரி வீக்கும் வந்துடுவேன். அப்போ கொஞ்சம் ஹோம் சிக்காக இருப்பேன், நான் எவ்ரி வீக்கும் வந்துடுவேன். இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்க டைமில் 220 வந்து இந்த ஸ்டன்மேனியா அப்போது. ஸோ அப்போ வந்து பெங்களூரில் எங்கள் காலேஜ் ஹாஸ்டலுக்கு பேக் சைடில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, பிளேயிங் கிரவுண்டு. அப்போ வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து தனியாகவே நானே வீலிங்கு, சீட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் இந்த சர்க்கிள் வீலி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணணும், நானே கற்றுக்கணும்னு சொல்லி ஹெல்மெட்டோட நானே ஷூஸ் ஹெல்மெட்ஸ் எனக்கு ரைடிங் கேஸ்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நிற்க வச்சுட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா தூக்கி விடுறது, சேஃப்டி நிற்க வச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு வாட்டி இந்த கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, வண்டி சீட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறது. அந்த ஏறி நிற்கிற கிரைஸ்ட் அப்போ காற்று அடிச்சு போது நான் தனியாக போயிடுச்சேன், வண்டி குச்சியில் விழுந்துருச்சு. வண்டி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக மாஸ்க்லாம் உடஞ்சி பாதி மாஸ்க்காக எல்லாம் அப்படியே வீட்டில் அப்புறம் கண்டபடி திட்டிருப்பாங்களே, வண்டி போய் உடச்சிட்டாங்க. அதை நான் சொன்னேன், எதனால் உடச்சேன்னு கேட்டாங்க. ஆக்சிடென்ட்டாக இல்லை, நான் வந்து ஸ்டண்ட் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஐடியா. நான் அப்போ சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, ஸோ நீ வந்து ப்ரொஃபஷனல் ஆகிறது பிரச்சனை, இது வந்து ஹாபியாக வச்சுக்க, இதை வந்து நமக்கு லைஃப் கிடையாது. ஸோ அது வந்து சைடில் பண்ணிட்டு இது உனக்கு காசு கொடுக்க போகிறது கிடையாது. நீ செலவு பண்ணுற காசுக்கு சம்பாதிக்க நீ செலவு பண்ணுறதே உன் 10,000 இதில் நீ பைக் உடைய பைக்கில் இதே மாதிரி ஆகிட்டே இருக்கும் சம்பாதிக்க சொன்னேன். நான் அதெல்லாம் கண்டுக்காமல்
நான் காலேஜ் கரெக்டாக ரெடி பண்ணி அந்த ஏஜ்ல என்ன பேரண்ட்ஸ் சொன்னா நம்மளுக்கு ஏத்துக்கிற மாதிரி காலேஜ் வந்து நான் வந்து 12th அரியர்ஸோடு முடித்தேன். அரியர்ஸ் ஒரு 4-5 அரியர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அரியரோடு முடித்தேன். வீட்டுக்கு வந்துட்டு எடுத்து வந்துட்டேன். சேலத்தில் வந்து ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி இதே இதே இந்த ஸ்டண்ட் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக ஒரு 4-5 பேர் எனக்கு வந்து ரெகுலராக டச்சப்பில் இருப்பாங்க. ஒரு எங்கள் சன்ஸ் எப்படி பண்ணணும் எங்கள் டவுட் கேட்பாங்க. அவங்களாம் இப்போ எதுவும் பைக்கர்ஸாக இல்லை. ஸோ அப்போது எல்லாமே நல்ல குரூப்பாக இருந்தோம். அப்போ வந்து ஸ்டண்ட்லாம் இதே மாதிரி பிளெயின் ஏரியாவில் போய் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் ஆகும் ஐடியாவில் தான் நாங்கள் இறங்கணும். அப்போ நீ பேர்லாம் வாங்கினோம். எல்லாமே அவங்க பெங்களூர் போய் நீ பேர் இந்த இஎஸ் எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டராக ஆகணும்னு ஐடியாவோட. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஒரு சேலத்தில் இருக்க ஒரு 4-5 பீப்புள் வந்து இவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் ஏன் பண்ணலாம் ப்ரோ, நாங்களும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பைக் ஸ்டண்ட்ஸ் மேலே பைக் ரைடிங்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட்டராக நம்ம கன்வெர்ட் ஆகணும். பைக் ஸ்டண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணலாம்னு சொல்லி ரைடிங்கே இல்லை. நாங்களாம் பைக் ஆரம்பிச்சதுலேருந்து நாமளாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி மாட்டி போய் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஸ்டண்டிங்கில் போகலாம். எனக்கு ஸ்டண்டிங் பிடிக்கும். ஆனால் ஸ்டண்டிங்கில் போகலாம். ஃபுல்லாக ஸ்டண்டிங் இறங்கிடலாம். ஃபுல்லாக அதே ப்ரொஃபஷனாக மாற்றிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஸ்டண்ட்ஸ் வந்து பழக ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்டேஜில். அப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபேஸ்புக்கில் தான் எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் வெப்சைட் ஃபேஸ்புக் தான். இன்ஸ்டாகிராமில் வரல இப்போ. ஸோ இந்த சேலம்லேருந்து எனக்கு எல்லாம் டைப் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாமே எப்படி பண்ணணும் எல்லாமே அவங்க கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க. நான் சொல்லுவேன். நான் ஊருக்கு வரப்போ அவங்க கூட சேர்ந்து நான் ஸ்டண்ட்ஸ் பண்ணுவேன். அப்போது இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீமாக ஒரு பெரிய டீமாக வரணும்னு ஒரு ஐடியா. ஸோ நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு 3-4 months வந்து ஸ்டண்டிங்கில் கீழே விழுந்து பைக்கை உடைச்சி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி உடைக்கிறதாவே இருந்துச்சு. வீட்டில் பைக் வாங்கி கொடுக்குறதே கஷ்டம்னு சொல்லி இருக்கிற டைம்ல நீ கீழே போட்டு உடைச்சி எல்லாம் பண்ணி அது திருப்பி ரெடி பண்ணி அது காசு வாங்கி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா வந்து பைக் எனக்கு அப்போ ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ஓப்பனாக சொல்ல மெயின்டைன் பண்ணுறது. ஒரு வாட்டி என் பைக் வந்து இதாகிடுச்சு. போயிட்டு இருக்க வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அது இன்ஜின் லோ ப்ரெஷரில் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டிக்கு வந்து 18,000 rupees செலவு வர மாதிரி 220. திருப்பி அரியருக்கு அதிகம். அது 220 காலேஜ்லேருந்து நான் போயிட்டுருக்கேன். எனக்கு அப்போ சர்வீஸ் பண்ணுற மெயின்டெனன்ஸ் பண்ண ஐடியாவே இல்லை. காலேஜ் படிக்கிறப்ப அரியர் தான் போயிட்டுருக்கேன். ரிட்டன் போகிறேன். ரிட்ஜ் ஏறும்போதே தருமபுரி கிட்ட வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. சீஸ் ஆகிடுச்சு. ஓகே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது வந்து நான் வந்து அங்கே தருமபுரி லோக்கலோட இடத்துல பைக்கை போய் லோக்கல்னால் அந்த ஷோரூம் அந்த லோக்கல் ஏரியாக்குள்ளே போயிட்டு பைக் பஜாஜ் ஷோரூமில் போயிட்டு உள்ளான்னு விட்டேன். பில் சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னார், பைக் அங்கேயே விற்றுட்டு நடந்து ஊருக்கு போயிடு, எக்ஸாம் வந்து போயிடு, திருப்பி பஸ் பிடிச்சி வந்துடு, அந்த பைக்கு வேணாம் அங்கேயே விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ₹1 செலவு பண்ண வேணாம், பைக்கு காசும் வாங்காது, அப்படியே அங்கேயே விட்டு தலை மூடிட்டு வந்துடு பைக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ கோவத்தில் எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அழுதுட்டு எங்கள் அப்பாட்ட பைக் இல்லாமல் அந்த பொம்மை திருப்பி அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் கடைசி எங்கள் அப்பா இனிமேல் 4 வாட்டி எடுத்துட்டு லாஸ்ட் வாட்டி நீ போடான்னு ஆள் விட்டு பைக் எடுத்துட்டு நான் போ தெரியுமா போ பஸ் ஏறி போ, பைக்கை நம்ம சோய்ஸ் விட்டுட்டு போ, பைக் ரெடி ஆனால் கூப்பிடுவாங்க, நான் பில் எத்தனை வண்டி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு அரியர்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். பைக் ரெடி ஆகிடுச்சு வந்துருச்சு. ஆனால் திருப்பியும் கண்டினியூ பண்ணேன், அதே ஸ்டண்ட்ஸை கண்டினியூ பண்ணேன். திருப்பியும் விழுந்தேன், எழுந்திரிச்சேன். ஒரு கடத்தில் வந்து எனக்கே இதாகல, என்ன இது ஸ்டண்ட் பண்ணால் இப்படியானா ஒரு ஸ்டண்ட் பண்ண கற்றுக்கிட்டாலும் அதுக்கு என்ன நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன டீமாக வந்து கற்றுக்கிட்டா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஏர்னிங்ஸை வந்து நம்ம எப்படி டயர் தையிறது இல்லை வண்டி கீழே விழுவுது, அது ஒரு 50-40 அடி தான் நம்ம ஏர்ன் பண்ணால் கூட ஒரு 20 வரை நம்ம இதுலேயே போயிருந்தேன், வண்டியிலே போயிடும், கை கால் உடையும் எல்லாம் பண்ணோம். ஸோ ஸ்டண்ட்ஸ் வந்து பேஷனாக வச்சுக்கலாம், அப்போ தான் முடிவு பண்ணணும். ஸ்டண்ட்ஸை பேஷன், பிடிச்ச விஷயத்தை பேஷனாக வச்சுக்கலாம், ப்ரொஃபஷனல் இருக்கணும். ரிஸ்க் இல்லாமல் நமக்கு டேலண்ட்டாக வர விஷயத்தை பேஷனாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து மற்ற விஷயத்தை நமக்கு ஒரு லைஃப் தனியாக ரெகுலராக நமக்கு எது பிடிச்சோ அந்த ஃபீல்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்டண்ட்ஸை ஷாப் பண்ணிட்டேன். 220 பைக்கை ரொம்ப இதாக இருந்துச்சு. சேம் எங்கள் அப்பா எப்படி சொன்னார் அதே தான். 220 பைக்கை மாற்றணும்னு சொன்ன போது எங்கள் அப்பா வந்து டியூக் லான்ச் ஆச்சு. டியூக் வந்து ஆரஞ்சு 2012 லான்ச் ஆச்சு. ஸோ ஆரஞ்சு விட்டுட்டேன். அது விட்டுட்டு 2013 அதாவது 2012 நான் காலேஜ் முடித்தேன். அப்புறம் டியூக் லான்ச் ஆச்சு. டியூக் ஆரஞ்சு விட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எடிஷன் லான்ச் ஆச்சு 13ல். சேலத்தில் ஷோரூமே கிடையாது. ஸோ அந்த பைக்கை நான் வேணா எங்கள் அப்பா கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னேன், இதுக்கு பைக் வாங்கிக்கிற காசு எனக்கு கொடுக்க மாட்டேன், நீ இடம் முடிச்சாலும் வழி இல்லை, நீ காலேஜ் முடிச்சிட்டேன், 21 வயசாச்சு, இதுக்கு மேலே நீ வந்து வேலைக்கு போனால் தான் அதில் இஎம்ஐ கட்டிக்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கு என்ன பண்ணேன், நான் ஒரு உதவி பண்ணுறேன், உனக்கு உதவி பண்ணுறேன், டவுன் பேமெண்ட்டுக்காக இந்த பைக்கை விற்றுட்டு அந்த காசை எடுத்து நீ பைக்கு இஎம்ஐ கட்டி பைக்காக நீ வாங்கிடு, டவுன் கட்டிடு, புது பைக் கட்டு. இந்த 220 விற்றுட்டு எவ்வளோ வருதோ, நீ 10,000 விற்று எவ்வளோ இல்லை, ஆனால் நீ அது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விற்று கட்டிக்கன்னு சொன்னார். ஸோ நான் ஓலிக்ஸில் ஆட் போட்டு அப்போ வந்து என்னோட ஸ்கூல்மேட், ஓல்டு ஸ்கூல்மேட், நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜிலேருந்து 6th வரைக்கும் படிக்கிற ஃப்ரெண்டு ஒரு சந்தோஷ் சொல்லி, நான் வந்து பைக்கை மாற்றி வச்சிருந்தேன், பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் ரீமாடல் பண்ணி வச்சிருந்தேன். டூமில் உடஞ்சிருச்சு, எஃப்சியோட டூம் போட்டு அது கொஞ்சம் அப்படி போய் நேக்காட் ரெடி பண்ணி சூப்பராக இருந்துச்சு. பையன் வந்தானே என் ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சு. ஒரு 68,000 60,000 வாங்கினான் அப்போ பைக்கு.
ஒரு 2 இயர்ஸ் பைக் தான். நான் ரீமாடல் பண்ணியிருந்தேன். அதை அந்த ஃபேரிங் கிட் எல்லாமே ஒரிஜினல்லாம் நான் வந்து இல்லை பரவாயில்ல வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைக் எடுத்துக்கிறேன்னு எங்கள் பைக்கை வந்து ஆசிட்டிஸ் எடுத்துக்கிட்டான். அரௌண்ட் 60க்கு எடுத்துக்கிட்டான் சொல்லணும் கேட்டால். அந்த கேஷை அப்படியே நான் டியூக்கு கட்டிட்டேன். கட்டி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் ஸ்டோரூமே கிடையாது. இந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்போ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஊருக்குள்ள பைக் எப்படி சர்க்குலேஷன் போதாலையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்போது கொட்டேஷன் வாங்க போயிருந்தேன். போகும்போது பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் தான் மெயின் ஷோரூம். அந்த இங்கே இருக்க ஆஃபீஸோட ஷோரூம் மெயின் கோயம்புத்தூர். ஸோ அங்கேருந்து பைக்கு வர வைப்பாங்க. நான் ஆர்டர் பண்ணேன், புக் பண்ணேன். பைக் அங்கேருந்து எனக்கு கொண்டு வந்தாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸில் என் பேர்லேயே லோன் போட்டேன். ஷோரூமே சேலத்தில் இல்லாத பைக் எடுத்துட்டேன். பைக் எடுத்து அப்புறம் டியூக்கு யார்ட்டுமே இல்லை, சேம் தான். சவுண்டே டியூக்கோட சவுண்டே சிங்கிள் சிலிண்டர்லேயே வேற மாதிரி சவுண்டு இப்போ வரைக்கும் டியூக் தான் கொடுக்கும். அந்த அண்டர்பில் எக்ஸாஸ்ட் சவுண்ட் வேற எந்த வண்டியுமே எக்ஸாஸ்ட் மாதிரி அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லயே அதே அந்த ஒரு டப் டப் டப்னு அந்த பேஸும் அந்த பேஸ் இல்லை அந்த படப்படம் வெடிக்கிறது அந்த சவுண்ட்லாம் டியூக் தான் கொடுக்கும். அந்த சவுண்டுக்காகவே அந்த வண்டி வாங்கினேன். அது எல்லாமே நேக்குடு. அது எல்லாமே 25 bhp எந்த வண்டிலையும் வரல. இப்போ 4cc வந்து NS அதை கம்பேர் பண்ணேன். ஒவ்வொரு பைக் வாங்கும் போதும் அதை பற்றி முன்னாடி அதோட டீடைல்ஸ் கேதர் பண்ணி BHP என்ன பவர் என்ன அதுக்கு காம்படிஷன் என்ன பைக் இருக்கு அதோட வேல்யூ என்ன அது NS காம்படிஷன். எனக்கு டாப் ஸ்பீட் முக்கியமாக தெரியல. அப்போ 138 லாக் ஆயிடும். அது தெரிஞ்சு தான் வாங்கினேன். ஆனால் 200 NS 150 வரைக்கும் 150 மேலேயும் போகும். ஆனால் அது சீக்கிரம் போய் லேட்டாக போகும். ஸோ அதனால் எனக்கு டியூக்குனா அந்த இனிஷியல் அந்த அட்ரினல் பிக்கப் இனிஷியலாக சர்ன்னு அந்த 2 செகண்ட் தேர்டிக்கு டார்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது அந்த ஃபீலே நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. டியூக் அப்போலாம் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிற வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வரைக்கும் டியூக்கு வெயிட்லெஸ் ஆக்சிடென்ட் ஆகும் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அது கரெக்டான வண்டி கண்ட்ரோலாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த டியூக்கை வந்து வாங்கி அதை வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன் அந்த டியூக்கை. இப்போ வந்து நீ டியூக் வாங்கும்போது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு என்ன இருந்தது? இஎம்ஐ வந்து 1 இயர் பே பண்ண சொல்லிட்டாங்க. அதை டவுன் பேமெண்ட்டே இது பண்ணேன். இஎம்ஐ நான் என்ன இதில் பேஸ் பண்ணணும் அரியர் முடிச்சுட்டு அரியரை வச்சிருக்கப்ப எங்கள் அப்பா வந்து நீ வீட்டில் இருக்கணும்னா நீ ஏதாச்சும் வீட்டில் வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணுறது பேக்கெட்லாம் கேட்கணும்னா ஏதாச்சும் நீ வேலை செய்யணும். நீ வெளியே வேலை செய்கிறது இப்போதைக்கு வெளியே வேலை செய்ய ஐடியா இருக்கான்னு கேட்டார். வெளியில் எதுக்கு இன்டர்வியூவில் அட்டன் பண்ண முடியாது என்னால், ஏன்னா அரியர் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ்லேயே செஞ்சுக்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனி இருந்தாங்க மெடிக்கல் ரெப்பாக. நான் எங்கள் அப்பா ஒரு ஓன் கம்பெனிலேயே மெடிக்கல் ரெப்பாக நான் ஜாயின் பண்ணேன். அதாவது போய் டேப்லெட்ஸு இந்த இதெல்லாம் போய் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு. ஆமாம், சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் படித்த சம்மந்தம் இல்லை. டாக்டர் இல்லை. இருந்தாலும் பைக் நம்ம வாங்கி ஆகணும், அதுக்கு இஎம்ஐ பே பண்ணணும். அதுவும் கரெக்டு, பைக்குக்காகவும் கரெக்டு. நம்ம வந்து வேறு வழியே இல்லை. நமக்கு வந்து அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும். 3 பசங்க, 2 பேர் சின்ன பசங்க, நான் தான் இல்லை தெரியுவேன். ஸோ நம்ம தான் அந்த பிஸ்னஸை தூக்கி திருப்பி நிறுத்தணும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம அப்பா கூட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் அப்படின்னு ஐடியாவில் தான் இறங்கினேன். இறங்கி எங்கள் அப்பா வந்து எல்லா டாக்டர்ஸு மெயின் டாக்டர்ஸை போய் பார்க்கணும். அந்த மெடிசனோட காம்பினேஷன் சொல்லி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விற்கணும், ஆர்டர் எடுக்கணும். இந்த வேலை தான் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ எங்கள் அப்பா எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர், நாங்களே டிஸ்ட்ரிபியூஷன், நாங்களே அந்த ப்ராடக்ட்டை நானே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதை வெளியில் எல்லாரும் சேல் பண்ணுறேன். தான் எங்களோட கான்செப்ட். என்னால் ஓப்பன் சொல்கிறேன், எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் வரல, காம்பினேஷன் வரல, சொல்ல தெரில. எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. நம்ம படிக்காத எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. செட் ஆகலை எனக்கு. எல்லா டாக்டரும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க உங்கள் அப்பாவுக்காக ஆர்டர் தரேன், என் நேமுக்காக ஆர்டர் தரல. ஸோ ராமசாமி பையன் சொன்னால் நீ சொல்லவே தேவையில்லை, நான் ஆர்டர் தரேன், என்ன வேணும் ஆர்டர் தரேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நல்ல நேமு, 30 years பிஸ்னஸ் இருந்தனால நல்ல கான்டாக்ட். எல்லா டாக்டர் போனாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா டாக்டருக்கும் பெரிய டாக்டருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்குன்னு சொல்லி யாருமே நான் எனக்காக ஆர்டர் தரல. நானும் புது ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்தேன், யாரும் பெருசாக இல்லை. 7-8 வாட்டி ஒரே ஹாஸ்பிட்டல் ஒரே டாக்டர் ரொட்டீனாக பார்த்துட்டு இருக்கேன். எவ்ரி வீக் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும், அடிக்கடி கால் சேர்த்துட்டே இருக்கணும். ஒரு ரொட்டீனாக அதே ஆளை பார்க்கணும், ஆர்டர் தர வரைக்கும் பின்னாடியே போயிட்டே இருக்கணும். எவ்ரிடே எங்கள் அப்பா 100 rupees தருவார் பெட்ரோலுக்கு, அட்வான்ஸ்க்கு. அந்த டைமில் நான் எங்கள் அப்பாவோட காசு வாங்குவேன், செலவு பண்ணுவேன் 150க்கு. நான் அப்படியே போக மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. நான் ஊர் சுற்றி தான் ஜாலியாக சுற்றினேன். சைடில் ஃபோன்ஸ்லாம் விற்பேன், வாங்குவேன், OLXல இருக்கும். அதில் ஒரு மந்த்லி ஒரு 10 to 15,000 வரும். எங்கள் அப்பா ஒரு 15-20,000 கொடுப்பாரு. அப்பயே நான் 30% earn பண்ணேன். அது இல்லாமல் சைடில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ஒரு இந்த பிளானிட்டோரியம் மாதிரி இந்த ஒரு 4D அனிமேஷன்ஸ் மாதிரி போட்டு நாசா சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டு காமிப்பாங்க. 3D 4Dயில் வரும். அதுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸ்கூலில் பிடிச்சிருக்கோம். ஸ்கூலில் நம்ம வந்து ஆர்டர் பிடிச்சா அந்த ஸ்கூலில் 2 days நம்ம அந்த இது போட்டு காமிப்போம், ஷோ போட்டு காமிப்போம். ஸ்கூலில் வந்து ஒரு பர்சனுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. 100 rupees 50 rupees கலெக்ட் பண்ணும்போது அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் வந்து டேரக்ட் % கமிஷன் அது கொடுப்பாங்க. அதை நம்ம டேரெக்டாக வாங்கிடுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு அரௌண்ட் 30,000 rupees சம்பாதிச்சேன். ஆனால் செலவு பண்ணி டபுளாக செலவு பண்ணேன். சுற்றிட்டே இருப்பேன், பைக்கு ரேப் பண்ணுவேன், பெயிண்ட் அடிப்பேன், மாடிஃபிகேஷன் பண்ணுவேன். டியூக்கு 7 வாட்டி பெயிண்ட் அடிச்சிருக்கேன், 7 வாட்டி கலர் மாற்றிருக்கேன். டியூக்கு எக்ஸாஸ்ட் மாற்றுவேன். அப்போயே டியூக்கு வந்து மதி வண்டினா தனியாக தெரியணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியும். டியூக் ஓட்டினா நான் தான் போனாலும் நான் தான் டியூக் வச்சுன்னு நான் தான் டியூக் மாடி பண்ணேன் நான் தான். அதனால தான் எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் ரீச் ஆனதும் அதனால தான். டியூக்கே இவ்வளோ கலர்ஸ் மாற்றி இவ்வளோ வித்தியாசம் மாற்றி அளவுக்கு பண்ணலாமா அதுக்கு இப்போ எக்ஸாஸ்ட்லாம் போட்டு பெங்களூரில் கூட
கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க, சேலத்தில் யாரும் பண்ணதே இல்லை. தமிழ் தெரிஞ்சு நம்ம தான் அந்த டைம் ரீச் ஆனோம். அப்போ சூப்பர் பைக்ஸே கம்மி தான், டியூக்கும் கம்மி தான். அந்த டைமில் நம்ம டியூக் வச்சுருந்தாலும் நல்லா ரீச் ஆனோம். ஸோ டியூக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி ஏர் ஃபில்டர்ஸ்லாம் மாற்றி ப்ரொஜெக்டர் லைட்லாம் அப்போ போட்டு, சேலத்தில் ப்ரொஜெக்டர் லைட்ஸ்க்குலாம் ஐடியாவே இருக்காது அந்த டைம்லலாம். எல்லாருமே பெங்களூர் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒன்று இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் க்ரேஸாக இருக்கவங்க போட்டிருக்காங்க. எல்லாருமே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, போட்டிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் ஐடியாவே இருக்காது, என்ன லைட்டுன்னு தெரியாது, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே தெரியாது. ஸோ நம்ம வயரிங் எல்லாம் பண்ணுறது அதுதான் நம்ம கரெக்டாக ஆள் வந்து நம்ம ஏரியாவில் மெக்கானிக் இருக்கா, சின்ன வயசுல இந்த மெக்கானிக் அவர் தான் வச்சு மணின்னு சொல்லி அவர் தான் வண்டி எல்லாம் பெரிப்பார் எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். கரெக்டாக ஒரு 1.5 இயர்ஸ் கூட இருக்காது ஓட்டியாச்சு. ஓட்டினோன்னா நல்ல எந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனையும் வரல. டியூக்கில் சூப்பராக இருந்துச்சு. சேஞ்ச் பேக்கெட் மட்டும் மாற்றினேன், டயர் வாட்டி மாற்றினேன், அவ்வளோதான். வண்டி சூப்பராக இருந்துச்சு. கேரளா போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி எல்லா ஊரும் அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எல்லாரும் சுற்றிருக்கேன். எல்லோரும் கேரளாவுக்கு இது வரைக்கும் போயிருக்கேன், கொல்லம் வரைக்கும் போயிருக்கேன் வண்டியில் அப்போவே. ஸோ அப்போ வந்து LS12 ஹெல்மெட் வாங்கினேன் காலேஜ் படிக்கிறப்ப. நான் 220 வாங்கினப்ப வாங்கி கொண்டாந்து மோட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு LS12 ஹெல்மெட் வாங்கி கொஞ்சம் எல்லாம் யூஸ் பண்ணேன். ஜாக்கெட்லாம் கிடையாது, பூமாவோட ஜர்க்கின் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பேன். டியூக் வச்சுருப்பேன், எனக்கு ரைடிங் கேஸ் ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் டியூக்கு கொஞ்சம் 50,000 ஓட்டினோன்னா எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. எனக்கு அப்போ என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு நிஞ்சா, நான் அவருக்கு நிஞ்சா 250 என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வாங்கிட்டு பிளாக் கலர் வந்து போர் அடிச்சா அடுத்த அப்டேட் வேற பைக் போகலான்னு ஐடியா வரல. ஐடியா வரக்கா எப்பயுமே பைக் மாற்றும்போது எனக்கு ஐடியா வரக்கா ஐடியா வரும். ஐடியா வந்து எப்படின்னா ஒரு எனக்கு அதுவாக வராது, பார்த்தோன்னே எக்ஸ்பேர் வரும். ஸோ அது வந்து 250 நிஞ்சா வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சிங்கிள் சிலிண்டர் தான் நான் எதுவும் கேட்டேன், சவுண்டு கேட்டேன். ட்வின் சிலிண்டர் கேட்டதே கிடையாது. ட்வின் சிலிண்டர் சவுண்டு லேவ் எக்ஸாஸ்ட் போட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. பிளாக் கலர் சூப்பர் பைக் மாதிரியே தான், சூப்பர் பைக்கே தான் அது நினச்சாங்க. சூப்பர் பைக்கே தான் சவுண்டு, அந்த ட்வின் எக்ஸாஸ்டர் சவுண்டு கேட்டதே கிடையாது. ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே அழுத்திட்டு அவங்க முறுக்கிட்டு போவாங்க, அந்த சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சவுண்டு யாருக்கிட்டுமே இல்லை. அது இல்லாமல் அது ஒரு பைக்கு தான். அப்போ ட்வின் சிலிண்டர் ஒரு பைக்கு தான் கிடையாது. யார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூலில் அந்த சவுண்டு கேட்டதே கிடையாது. எங்கே அந்த சவுண்டு கேட்டாலும் எனக்கு அவன் தான் ஞாபகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பைக்கு போனால் எல்லாம் தனியாக பார்ப்பாங்க. அந்த பைக்கு போனால் பவர் எனக்கு ஓட்டி பழக்கம் இல்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது பைக்கும் நல்ல பெருசு ஃபேரிங்கோட வண்டி சூப்பராக இருக்கும், சூப்பர் பைக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பைக்கை வாங்கணும்னு ஐடியா பண்ணேன். இப்போ டியூக்லேருந்து இது வந்து பார்க்க யூனிக்காக தெரியுதுன்னா அடுத்த பைக் அதுவும் க்ரீன் கலர், அதுவும் சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தேன். 13 ஸ்டாப் பண்ணாங்க. அந்த கரெக்டாக ஸ்டாப் ஆகிற டைமில் நான் பைக்கை வாங்கணும்னு ஐடியா பண்ணேன். 13 தான் வரும். கரெக்டாக டியூக்கு முடிச்சவொடனே 13 முடித்தோடனே கரெக்டாக ஸ்டாப் பண்ண வெஹிக்கிள் கரெக்டாக ஸ்டாப் பண்ண 2012 மாடலில் வாங்கினேன். க்ரீன் கலர் வாங்கினேன். எல்லாம் பார்த்தேன். அதுவும் நல்ல பவர் தான். 160 ஈஸியாக வண்டி போகும். நல்ல ட்வின் சிலிண்டரு, நல்ல பெரிய வண்டி, ஃபேரிங் உள்ள வண்டி. ஃபேரிங் உள்ள வண்டி ஓட்டினதே கிடையாது. R15 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. சொன்னது தான் வாங்க ஐடியா பண்ணேன். 200 டியூக்கோட பவர் அதிகம், அதனால் அந்த ஐடியாவில் வாங்கினேன். 30-something bhp வரும். ஸோ அதனால் வாங்கும்போது இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். புதுசு கிடைக்காது. ஸோ யூஸ் தேடி கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டே வந்து சொன்னாங்க பைக் இருக்குது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துருந்தாங்க. பைக் எடுத்துருந்தாங்க. 1.8க்கு சொன்னாங்க அந்த வண்டியை. 1.8 lakhs அப்போ. இப்போ மார்க்கெட் 1 lakh அரௌண்டில் போயிட்டுருக்கு. 1 lakh போயிட்டுருக்கு. அதாவது 1.8 சொன்னாங்க. அப்போ அந்த வண்டிக்கு வந்து சேம் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லிட்டாரு, இனிமேல் உன் வண்டி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, விற்கிறது விற்க கஷ்டம், ஆனால் மேலே காசு தர மாட்டேன், நீயே பார்த்து பண்ணணும், படிக்க EMI போட்டு வாங்கினா வாங்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து வண்டியை டியூக்கையும் OLXில் போட்டேன். ஃபஸ்ட் டைம் OLX அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். OLXில் போட்டு விற்றுட்டேன், டியூக்கை விற்றுட்டேன். டியூக் ஒரு 90,000 விற்றேன். 1.35 வாங்கின அப்போ டைமில் 1,990 விற்றுட்டேன். அப்போ 1.5 கிட்ட போயிட்டு இருந்துச்சு வண்டி ஒரு ரேட்டு. ஸோ 190,000 நல்லா சேல் ஆச்சு. சூப்பராக ஸ்க்ராட்ச்லெஸ் கண்டிஷனு. வண்டி நீட்டாக கடைசி கிரே கலரில் ஃப்ளோரசன் வீல் பெயிண்டோட கொடுத்தது. அப்போது நிஜம் வந்து லோனில் வெளியே கொடுக்க மாட்டாங்க செகண்ட்ஸ்க்கு. அது OLXில் பார்க்காம நான் டேரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து டேரெக்டாக வந்தாங்க. லாஸ்ட்டாக ரொம்ப க்ளோஸ்னால பாதி அமௌண்ட் கட்டி வண்டி எடுத்துக்கோ, மீதி அமௌண்ட் வந்து இப்போ உனக்கு வந்து வெளியே புக் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக பண்ணாங்க. அதனால அவங்கள ஓகே பண்ணி 70,000 எனக்கு வண்டி 9,000 விற்று காசு அப்படியே கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் 9,000 பாதி கட்ட மீதி பாதியை வந்து புக்கு அவங்கள்ட்டே இருக்கட்டும், நீங்கள் லோன் போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு லோன் ட்ரை பண்ணாங்க. கிடைக்கல. நாங்களும் என் சைட் ட்ரை பண்ணால் கிடைக்கல. ஏன்னா அப்போ அந்த பைக் பற்றி இங்கே யாருக்கும் நாலேஜ் யாருமே இல்லை. யாரும் 1 lakh லோன் கொடுக்கவே மாட்டாங்க. பைக்கை கொடுக்கணும், 2 வீலருக்கு 30-40,000 தான் கொடுப்பாங்க அதிகபட்சம். 1 lakh மேலெலாம் புது பைக்குனா கூட தருவாங்க. யூஸ்டு பைக்கு யோசிக்க செம்மையாக யோசிச்சாங்க. யாருக்கும் ஐடியா இல்லை. நெஞ்சா பெரிய வண்டியாச்சு, அது எங்கே சர்வீஸ் பண்ணுவீங்க, எப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த பைக் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தான் பைக் எடுத்தேன். திருப்பியும் கட்ட போட்டிங்கன்னா நான் தான் எடுத்தேன்னா எனக்கு வண்டி விற்கவும் தெரியாது, ஓட்டவும் தெரியாது. அந்த பைக் என்ன பண்ண போகிறேன். எல்லா ஃபினான்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே பயந்தாங்க எடுக்கணும், எல்லாம் லோன் போடுறதுக்கே பயந்தாங்க. லோன் கிடைக்கல. 2 வீலருக்கு தனியாக இப்போ வரைக்கும் தெரிஞ்சு 2 வீலருக்கு லோன் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு நார்மல் வெஹிக்கிள் கொடுப்பாங்க, பெரிய வெஹிக்கிள் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ யூஸ் வெஹிக்கிளுக்கு லோன் கொடுக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணோன்னே
நான் வந்து அப்போ பார்த்தா கரெக்டாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அந்த டைமில். ஸோ எங்கள் வீட்லேயும் அந்த ஒரு எதுவுமே எல்லாமே பண்ண முடியாது. 7 நாள் 6 நாள் ஆச்சு. நான் விட்டேன், அவங்க டைம் கேட்டேன், டைம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 7 நாள் அவங்களாலையும் முடியல போல, மேலே நேரில் வந்துட்டாங்க. ஆனால் தாத்தா அந்த டைமில் அவங்க நேரில் வந்தது அது அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க நேரில் வந்துட்டாங்க. பணம் வந்து கொடுக்கணும் மீதி காசு வச்சு நீங்கள் இது பண்ணால் நேரில் வந்துட்டாங்க. அவங்களாலையும் அது வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. எங்கள் அப்பா தெரிஞ்சு வந்தாங்க. அது வந்து இப்போ தப்பு தான், வந்தது தப்பு தான். அவங்க சொன்னாங்க இப்படி பைக்கை கொடுத்துருங்க, இல்லைனா மீதி காசு கொடுத்து பைக்கை எனக்கு புக் வாங்கிக்கங்க கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து தாத்தா இறந்துட்டாங்க, நீங்கள் பைக்கை இப்போ வந்து கேட்குறீங்களே, நீங்கள் பைக் ஒரு நாள் டைம் கொடுங்க, நானே ரெடி பண்ணி வந்துடுறேன் எங்கள் அப்பா சொன்னார். எல்லாம் அந்த காரியெல்லாம் முடிஞ்ச 4-5 டைமில். ஸோ எனக்கு அப்போ வந்து எங்கள் அப்பா அப்படி இப்போ சொல்லும் போது இவங்க புரிஞ்சுக்கல. ஸோ இதுக்கு மேலே அந்த பைக்கு வேணுமா நமக்கு, இவ்வளோ இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் ஒரு டைம் கேட்டு எவ்வளோ முன்னாடி வாங்கிட்டோம், எல்லாத்தமாக ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே நமக்கு ஆயிடுச்சு. நமக்கும் சேட்ஸ் துக்கத்தில் இருக்கும். இப்படி வந்து அதுவும் தெரிஞ்சுக்காம வந்து கேட்குறாங்க பசங்க. ஸோ அதனால் பைக் நமக்கு வேணுமா, இது தேவையில்லை, நமக்கு இப்படி பைக்கு தேவையில்லை. எங்கள் அப்பா இவ்வளோ இதாக போய் இப்போ இறங்கி பேசுகிறாங்க, நம்ம இவ்வளோ அவங்க வந்து பேச வைக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பைக்கை சொல்லி தூக்கி எழுதிட்டு பைக் கொடுத்துட்டேன். 5000 ரூபா கேஷ் ஏதோ பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு பைக்கை நான் மீதி காசு வாங்கிட்டேன். 5,000 மட்டும் லெஸ் பண்ணிட்டு அதை பிடிச்சிட்டாங்க. அது தெரிஞ்ச பசங்க தெரியும், ரொம்ப க்ளோஸாக அவங்க இப்படி பண்ணணும் எதிர்பார்க்கல நம்ம. ஸோ அது வேறு விஷயம் விட்டாங்க, முடிஞ்சிச்சு. நான் வெளியே வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் அப்பா ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொன்னார். நான் அதே மாதிரி 10 வெயிட் பண்ணேன். அந்த கேஷை கொண்டு போய் நீ புது பைக் புக் பண்ணி உனக்கு லோன் கொடுப்பாங்க புக் பண்ணேன் அப்படின்னா புது பைக் நான் புக் பண்ணேன். KTM RC 390 புக் பண்ணேன். ஒரு 10 to 20 days கழிச்சு 250 விட 390 பவர் அதிகம். அது பவர் அப்போ அது லான்ச் டைம் எல்லாமே நான் வந்து இது வேணான்னு சொல்லி விடும்போது எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ புது பைக் நான் புக் பண்ணேன், 390 புக் பண்ணேன். அதுவும் சேலத்தில் முதல் வந்து சேலம் ஷோரூம் போயிடுச்சு. சேலம் ஷோரூம் 2014. அது லுக்கும் நிஞ்சா விடவே நல்லா இருக்குமே பார்க்க. 390 அந்த டைமில் வந்து ஒரு 390 நல்ல வண்டி. அது வந்து கொஞ்சம் வித்தியாசம், பட்ஜெட் ட்ரெஸ்ஸை வெளியே வச்சு வரும். அதுவும் சூப்பர் வண்டி. அப்போது ஆர்டிஓ 390 45 ஹார்ஸ் பவர் வண்டி. யாருக்குமே தெரிஞ்சு அந்த மாதிரி பவர்ஃபுல் வண்டி இல்லை. 180 150 தாண்டி வண்டி ஓட்டுனதே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும். அந்த வண்டியை நான் ஓட்டும் போது எனக்கு அந்த வண்டியோட அதாவது ஃபுல் டார்க் வண்டி. அந்த வண்டியில் தான் நான் வந்து எப்படி சூப்பைக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு அந்த வண்டியை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஓப்பனாக சொன்னால் 170 180 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். டாப் லிமிட்லேயே ஓட்டுவேன் வண்டியை, ஃபுல் லிமிட்லேயே. அந்த 179 லாக் ஆகும், அதிலே ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுலேயே ஹைவேல எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. அந்த வண்டி ஓட்டியே தைரியம் நல்லா வந்துருச்சு. அதனால வீலிங் பண்ணிட்டு இருக்கேன். ரோலிங் ஸ்டாப் சூப்பராக பண்ணேன் அந்த வண்டியில். ஒரு 100ல் கூட நான் ஸ்டாப் அடிப்பேன். இப்போலாம் பண்ணுறதில்ல, அப்போலாம் பண்ணுவேன். 100ல் ஸ்டாப் அடிச்சு அது ஒரு 50 மீட்டர்ஸ் ரோலிங்லேயே நான் போவேன், வீலிங் பண்ணுவேன், பானோட்டு அதுன்னு எல்லாமே அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் அந்த வண்டி. அந்த வண்டி வந்து ஒரு 1.5 years ஓட்டி முடிச்ச டைமில் எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்போ வந்து ஒரு சென்னையில் நம்ம தெரிஞ்ச கிளப் ஒன்று ட்ராக் பாஸ்ன்னு சொல்லி, அது கிஷோர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தான் கிளப்பை ஆரம்பித்தாங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணேன். பைக்கர்ஸ் கிளப் ஃபுல் ரைடிங்கே நான் அப்படியே ப்ரொஃபஷன் விட்டாச்சுல, ரைடிங்கே மாறாச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வேலை செஞ்சுருக்கும் நான் இஎம்ஐ வந்து எங்கள் அப்பா இதுலேருந்து எங்கள் அப்பா பே பண்ணுவாங்க, எனக்கு கொடுப்பாங்க, நான் அப்படியே இஎம்ஐ கட்டிடுவேன். என் அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐ போய்க்கும். ஸோ எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே பைக்லேயே செலவு பண்ணேன். சில மாடிஃபை பண்ணுவேன், இது பண்ணுவேன் எதுவுமே இல்லை. ஃபோன் வாங்குவேன், ஃபோன் பைக் எக்ஸ்பெண்டிங் ஃபோன், இவ்வளோ தான். இப்படியே ரொட்டேஷன் ஃபோன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், பைக் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், இப்படி தான். ஸோ சேவிங்ஸில் எதுவும் கிடையாது, இப்போதைக்கு சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ பைக்கு இது செலவு பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து பெங்களூர் ட்ரிப்பு இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வருவேன். சென்னை ட்ரிப் அதிகம் போக ஆரம்பிச்சோன்னே சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகிட்டாங்க. அவங்க கூட அதிகமாக ட்ரிப்ஸ்லாம் போவேன். வேலூர் வருவாங்க, ஏலகிரி போவோம், அது மாதிரி போவோம். ஸோ அந்த டைமில் சென்னை போயிருக்கப்ப கடைசியாக நம்ம ஞாபகம் இருக்குது 2014க்கு 15க்கு நடுவில் முடிகிற டைமில் சென்னை போனேன். அப்போது அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு எதுக்கு போனேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஹார்லி வாங்கியிருந்தான், ஹார்லி வச்சுருந்தேன் 983 மாடல் வாங்கியிருந்தான். அது யூஸ்ட் வாங்கியிருந்தான். அது வந்து எனக்கு வந்து அதை பார்க்கணும். அப்புறம் வீட்டுக்கு நான் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு. நான் எப்பயுமே நான் பொதுவாக நானாக தான் எல்லா ஏரியாவுக்கும் போவேன், ட்ரிப்பு போகணுன்னு. எங்கள் ஏரியாவில் யாரும் பைக்கர்ஸ் இல்லைனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தேடி நான் போவேன். இங்கேருந்து அங்கே வந்து போயிட்டு அவங்க கூட நான் 100 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு ஃபீல் வரும் எனக்கு. ட்ரிப்பு போகணுன்னா தனியாக போகக்கூடாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகணும், டீமாக போகணும்னு ஆசை. நான் இங்கேருந்து 500 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அவங்க கூட ஓட்டிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். 1 டேல அது நடந்துடும். இப்போ வரைக்குமே அதை நான் ப்ராக்டிஸ் இல்லை, நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அதான் 1 டே கணக்கு போயிட்டு அடுத்த நாள். இது வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை நினைக்கிறேன். நான் ஒருத்தன் கிளம்பி அந்த ஒரு டூர் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனியாக தான் போவேன். என் கூட யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா லூசாக நீ இங்கேருந்து அவங்க கூட போய் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு இவங்க கூட போய் வரேன். நான் 5000 4,000 செலவு பண்ணி இங்கே நான் போவேன். எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எனக்கு ஓட்டுறது ஒரு நிறைய பைக் பார்க்கலாம், நிறைய பைக் பார்க்கணும், நிறைய கான்டாக்ட்ஸ் படிக்கணும், அப்படியே எனக்கு பழகிடுச்சு. ஸோ அது வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வந்துச்சு, ஒன்றும் நிறைய கான்டாக்ட் வந்துச்சு. சென்னை பசங்க எல்லாம் கூட க்ளோஸ் ஆனாங்க. அதில் வந்து 983 வந்து ஒரு நைட்டு நல்லா ஞாபகம் மெரினா பீச்சுக்கு ரைடு போனோம். வில்லிவாக்கம்ல மெரினா ரைடு போனோம். அப்போது கிஷோர் என் பைக் என்கிட்ட கொடுத்துட்டான்.
கிஷோர் க்ளோஸு, அவன் ஆர்சிடி ஒன்று வச்சிருந்த டைம்லேருந்து கேடிஎம் வச்சிருந்தான். அப்போருந்து நானும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸு, அதே கிளப்பில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த கிளப்பில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு யூனிட் கிளப்பு, அது வந்து வேற ஒரு கிளப்பில் இருந்தோம். அந்த கிளப்பில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் கேடிஎம் வச்சுருந்தோம். அந்த கிளப்பில் எல்லாருமே எங்கள் ஈக்குவலாக பைக் வச்சுருந்தாங்க. நாங்கள் கிஷோர் எப்போ இந்த சூப்பர் பைக் வாங்கினானோ, இந்த ஆலி வாங்கினானோ, அந்த கிளப்பில் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இதாகிடுச்சு, இவன் பைக் வாங்கிட்டான், கூடவே வந்துட்டு சூப்பர் பைக் வாங்கிட்டான், காம்ப்ளெக்ஸாக தான் அந்த இது மேலு தன்மை வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேர் தப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பைக் வாங்கினா நம்ம கூட வர மாட்டேங்கிறான், வேறு கிளப் தனியாக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிஷோர் தனியாக ஆரம்பிச்சது எப்போனா, அந்த கிளப்பில் எவ்வளோ பேசுனதுக்கப்புறம் நம்ம இந்த கிளப்பில் எதுக்கு வேணாம், நமக்கு தப்பாக நினைக்கிறாங்க. ஸோ நான் தனியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்ப எல்லாரும் அந்த கிளப்பில் ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பைக் நம்ம தனியாக வந்து நம்ம மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஆரம்பிச்சா, தனியாக ட்ராக் பாஸ் அவனே ஒன்று ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆரம்பித்த உடனே நம்ம அந்த கிளப்லேருந்து, நான் அந்த கிளப்பில் இருந்தேன், அவங்க பேசுறதெல்லாம் கிளப்பில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் வருது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்கல. நாமளும் இருந்தோம், பைக் ஓட்டினோம். பைக் ஓட்டிட்டு மெயினாக பீச் போனோம். அந்த டைமில் வந்து சேலம் ஃப்ரெண்டு அஜய்ன்னு சொல்லி நல்லா க்ளோஸ் தான் அஜய். அது நாங்கள் ஸ்டன்ஸ்லாம் நாங்கள் ஒட்டுக்கா பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டன்ஸ் எல்லாமே. அப்போ வந்து அஜய் வந்து டேட் 675 ட்ரையம். ஸோ அதுவும் அப்போ யார்ட்டையுமே தெரிஞ்சது 2014. அது ரொம்ப காஸ்ட்லி பைக், ரொம்ப காஸ்ட்லி, 14 lakhs கிட்ட போகிறோம். 6 எடிஷன் வாங்கியிருந்தான். 6 எடிஷனில் பிரம்போ இது பிரேக்ஸு, போலிங் சஸ்பென்ஷனு இதெல்லாம் வரும். வண்டி சூப்பர் வண்டி. இந்த விசில் 3 விசில் சவுண்டு சூப்பராக இருக்கும். அவனும் வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தான் கரெக்டாக காலையில் டைம். நைட்டு நான் ஆலி ஓட்டியில் ஓடிச்சிட்டேன். ஆலி எனக்கு ஓட்டி பார்த்ததில் எனக்கான ஆலி பிடிக்கல, ஓப்பன் சொல்லலாம். அது ஹீட்டு, என்னோட பாடி கண்டிஷனுக்கு எனக்கு நான் தாங்கவும் முடியல. வெயிட்டு, அப்ரைட் பொசிஷனு, ஒரு க்ரூசிங்கில், அதாவது பிளைன் ரோட்டில் ஓட்டலாம், சூப்பர் ஜாலி ஜம்முன்னு முதுகுல இல்லாமல் ஓட்டலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறது, நம்ம ஸ்போர்ட்ஸ் மாதிரி போகிறதுல, அந்த ஃபேரிங்குள்ள வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு கிரேஸ் வராது. ஸோ அதனால் ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மீட்டப் போட்டு அஜய் வந்தான். அஜய் வண்டியை நான் வந்து மார்னிங் ஒரு 6 to 7 o'clock மெயினாக பீச்சில் ஓட்டி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு வண்டி, சூப்பராக இருந்துச்சு. வண்டி பவரை பற்றி தெரியாது, எதுவுமே நான் விசாரிச்சு பார்க்கல. ஓட்டி சும்மா ரவுண்டு கொடுத்தா ஓட்டினோம். ஓட்டும் போதே நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டு. அப்புறம் பீப்புள் அட்ராக்ஷன் மெயினாக அது ஓட்டும் போது, அதோட சூப்பர் பைக்ஸ் ஓட்டும் போது ஃபேரிங் உள்ள வண்டி ஒரு சூப்பர் பைக் கேட்டனர். ஆனால் இப்போ இருக்கிறதுல 10% தான் அப்போ சூப்பர் பைக் வச்சுருந்தாங்க. இப்போ 100% இருக்காங்க. அப்போ 10% பைக் இருந்துச்சு. 4 years இந்த லாஸ்ட் 3 yearsக்குள்ள தான் பைக் வந்து அதிகமாக எல்லாரும் வாங்க முடியுது. அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை, லோயர் மிடில் கிளாஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்குறது இந்த லாஸ்ட் 3 years தான். அதுக்கு காரணம் இப்போ நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஷோரூம் வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் இஎம்ஐ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இஎம்ஐ வருது. சூப்பர் பைக்னா இஎம்ஐ எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, வாங்கணும் முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மென்டாலிட்டியில் எல்லாரும் முடியும்னு நினச்சி எல்லாருமே அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பைக்ஸ் வாங்குறாங்க. இன்னும் இப்போலாம் ஷோரூம் இப்போ வந்து பைக்ஸ் ஸ்டார்டிங்கே 4-5 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் பைக்ஸ். அதாவது 4cc கேட்டகரிஸ் எல்லாம் 600cc கேட்டகரி சூப்பர் பைக் கணக்கில் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 650 வரும், 6 லட்ச ரூபா ஸ்டார்டிங். அதான் அப்போது வந்து என் ஃப்ரெண்டு அவனும் ரொம்ப ஏர்ன் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான். அவனும் கஷ்டப்பட்டு இஎம்ஐ போட்டு தான் வாங்கினான், எனக்கு தெரியாது. டேட்டா தான் அதுவும் நல்ல சூப்பர் வண்டி. சென்னையில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினேன். சேலத்துக்கு அப்போ போடுவோம், நாங்கள் ஏற்காடு ட்ரிப்ஸ்லாம் போவோம். அந்த வண்டியை நான் வந்து ஒரு ரவுண்ட் அடித்தேன். வண்டி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேட்டா நம்மளை பேச வரல. ஆனால் சூப்பர் பைக் மேலே பேஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சு அந்த டைமில். அந்த வண்டியை ஓட்டுனால நார்மல் இந்தியன் பைக்லேருந்து சூப்பர் பைக் வந்து ஷிஃப்ட் ஆனோம் அந்த டைமில். சூப்பர் பைக் வந்து ஷிஃப்ட் ஆகணும்னா என்ன ஐடியானா, எனக்கு வந்து அப்போ தான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இன்லைன் 3 இதுக்கு மேலே என்ன இருக்குது, இது கூட என்னென்ன காம்படிஷன் இருக்குன்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனேன்னா நேரத்தில் எல்லாம் பார்த்தேன், இன்லைன் 4 எல்லா பைக்கும் பார்த்தேன். ஸோ நமக்கு என்ன பட்ஜெட்டில் வரும், நம்ம என்ன வாங்க முடியும், 390 கொடுத்துட்டு என்ன வாங்க முடியும், ஒரு இஎம்ஐ மந்த்லி ஒரு 20,000 வரைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன மாதிரி முடியும். இன்லைன் 4 கவாசாக்கி நிஞ்சா Z900 வாங்குறேன். இல்லை நிஞ்சா Z900 தப்பாக சொல்லுங்கள், 800 நீ லேட்டஸ்ட்டுக்கு வந்துட்டேன். நிஞ்சா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். Z800 ஓகேவா, இன்லைன் 4 சிலிண்டர் பைக் ஓகேவா. அதை வந்து நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா பைக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது 10 lakhsக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பைக் அதுதான். மஸ்குலராக இருக்கும், நல்ல ப்ராட் வண்டி, நல்ல வைட் டேங்க்கு, வண்டி வெயிட் அதிகம், நல்ல ஸ்டெபிலிட்டி, சூப்பர் வண்டி. அதோட மீட்டரே சூப்பராக இருக்கும், அதோட ஓடோ மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த வண்டி வாங்க ஐடியா பண்ணேன். ஸோ ஐடியா பண்ணிட்டு அடுத்த ட்ரிப்பு சென்னைக்கு அடித்தேன். எங்கள் அப்பா வீட்டில் நான் வண்டியை பற்றி சொல்லலை, சென்னை நானே போயிட்டு பார்க்கும்போது எல்லா ஷோரூமும் நான் வந்து ஏறி இறங்கினேன். அப்புறமா கவாசாக்கி பார்க்க போனேன். கவாசாக்கி வந்து கரெக்டாக ஃப்ரெண்டு உள்ளார வந்து வேலை செய்யலாம், அந்த பையன் ஷோரூம்லேயே வேலை செய்யலாம். அதை பேஸ் பண்ணி நான் வந்து போனேன். நான் அப்போ ட்ரிப்பில் போகும்போது எப்பவுமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் கண்டிஷனில் போவேன். ஜீன்ஸ் அது அழுக்கு அதாவது என்னை பார்த்தா பைக் வாங்குற மாதிரி தெரியாது. ஸோ அப்படியே அதே கேட்டபடி நான் போயிட்டேன். உள்ளார போனோன்னே அங்கே இருக்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாதிரி தெரியல.
ஸோ நான் அவனுக்கு நான் வந்து பைக் வாங்கலாம் ஐடியா இருக்குது, வாங்குறேன்னு சொல்லலை, வாங்க ஐடியா இருக்குன்னு சொன்னால் அவனும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஸோ விசாரிக்க வந்திருக்கான் போல, எல்லாரும் விசாரிக்கிறதுனால நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், சும்மா பைக் எதுவுமே எனக்கு பைக் கூப்பிட்டு சொல்லலை. நான் கொட்டேஷன் கொடுன்னு அப்பவே கேட்டேன், கொட்டேஷன் கொடுக்கவே இல்லை. பைக்கெலாம் நான் ரவுண்ட் அடித்தேன், எல்லா பைக்கும் பார்த்தேன். இருக்கிற Z1000 Z800 நிஞ்சா 1000 நினைக்கிறேன். இந்த 4-5 பைக் நிறுத்திச்சுனாங்க டிஸ்பிளேக்கு, எல்லா பைக்கும் பார்த்தேன். பார்த்துட்டு சரி வச்சு நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணி நான் அவனை கொட்டேஷன் சொல்லிட்டு நான் கேட்டாலும் அவன் அதுக்கப்புறம் எனக்கு அவனே கூப்பிடவே இல்லை. பொதுவாக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஷோரூம்லேருந்து பெரிய ஒரு 10 ஷோரூம் 10 கஸ்டமர் இருப்பாங்க, 20 கஸ்டமர் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய பைக் ஷோரூம்லாம் நிறைய பேருக்கு போகிறாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெமோ கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ நல்லா ஞாபகப்படுத்துகிறான். சொன்னேன் என்கிட்ட ஒரு பெரிய ஆள் டெமோ கொடுத்துருக்குறேன் வண்டியை, எங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் டெமோ கொடுத்துருவாங்க. நான் டெமோ கேட்டேன் வண்டி. அவன் என்ன சொன்னான்னா, அதுக்கு அவங்க பெரிய ஆள் டெமோ வீட்டில் அவங்க வந்து வாங்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வாங்கலை, கேட்டது கொண்டு போய் காமிச்சிருக்கான். ஃபியூச்சரில் வண்டி வாங்கினாலும் வாங்குவாங்க அப்படின்னு. நான் அப்போது அங்கே ஷோ நிற்கிறேன், எனக்கு இந்த வண்டி ஓட்டி பாடுறான்னு நான் கேட்டேன். பாருங்க, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய அவுட்லுக்கை வச்சு தான் வந்து இன்னைக்கு எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து பைக்கு நம்ம வேணும் ஒரு டெமோ கொடுங்கன்றப்ப கூட அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் கேட்டாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் டெமோ கொடுக்கோம். அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் வந்து என்னன்னா எல்லா ஷோரூம்லையும் எல்லாரையும் மதிக்கணும். யார் வந்து இப்போ ஒருத்தர் பைக் வந்து வாங்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க தான் பார்க்க வர போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்க பார்க்க வராங்கனாலும் ஷோரூம்ன்றதே ஷோ பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். அதை வந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க என்னங்கிறத சொல்லுவாங்க. எப்பயுமே கூட அவங்க வாங்குறது வந்து லைஃப்பில் வாங்குறாங்களோ இல்லை, ஒருத்தர் கேட்கும் போது அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா ஷோரூம்லையும் பண்ணாங்கன்னா தான் வந்து இன்னும் வேற யாராவது இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்னடா இங்கே போய் வாங்கணுமாங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுது. ஸோ இது வந்து எல்லாரும் மாற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு அவுட்லுக் வச்சு ஒருத்தருடைய அவங்களுடைய கேரக்டரோ இல்லை அவங்க எதுக்காக வந்திருக்காங்கிறது முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து இந்த கருத்து வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ கொடுக்கல, நீங்கள் அங்கே வந்துட்டீங்க. டெமோ கொடுக்கல, பைக் கீழே நினைச்சு நான் கேட்டதுக்கு என்ன சொன்னேன்னா, இல்லை இந்த பைக் வந்து வெளியே கொண்டு போகிறேன், இப்போ இடத்துக்கு கொண்டு போய் டெமோ பண்ணி போகிறோம், இப்போ கொடுக்க மாட்டாங்கிறாங்க ஷோரூமில் இது பண்ணுவாங்க. ஸோ வந்து நீ புக் பண்ணி தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் மற்ற பெரிய ஆளுங்களும் புக்லாம் பண்ணல. ஸோ கொண்டு போய் கொடுத்தாங்க. புக் பண்ணாமல் நான் கேட்குறேன், ஏன்னா புக் பண்ணாமல் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க, ரவுண்ட் அடிச்சு நான் ஓட்டி பார்க்குறேன், எனக்கு ஒரு அப்போ தெரியும் ஐடியா கிடைக்கும் வண்டி எப்படி இருக்குன்னு. நான் ஒன்றும் வெளியில தான் பார்த்துருக்கேன் வண்டியை, நான் ஒன்றும் இன்ஸ்டாகிராம் இது ரிவ்யூவில் இந்த மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு வண்டியை நான் சவுண்டு ஸ்டார்ட் கூட பண்ணிக்காம ஓகே நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் வண்டியை பார்த்துட்டு நான் வந்து வெளியிலேருந்து வண்டியை பார்த்துட்டேன். ஓகே நான் ஓட்டுறது பிரச்சனை இல்லை, நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாட்ட பேசி ஓகே பண்ணி நான் இஎம்ஐலாம் கேட்குறேன், லோ கொட்டேஷன் அனுப்புன்னு சொன்னேன். சரி நான் அதெல்லாம் பண்ணுறேன் நான் இப்போ சொல்லி விட்டான். சொல்லிட்டு அனுப்பிச்சோன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இந்த வண்டியை பற்றி. எங்கள் அப்பா வந்து சிம்பிளாக சொல்லிட்டார், வண்டிலாம் வாய்ப்பு இல்லை, அது 8 லட்ச ரூபாய். எங்கள் அப்பா காமி சிஸ்டர் சொல்கிறார், 8 லட்ச ரூபாய் எந்த கேனடா வண்டி வாங்க அந்த காலத்தில் 8 லட்ச ரூபாய் இடத்த வாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணேன், அது கேள்வி இதை கேளு. 8 லட்சம் வண்டிலாம் எவனும் கேட்கும், எல்லாம் வாய்ப்பே இல்லை. அதான் ஒரு பைக் வந்து 8 லட்ச ரூபாங்கிறப்ப எல்லாருமே வந்து ஒரு காரு இல்லை எதுலையாவது லேண்ட்லேயோ பிஸ்னஸ்லேயோ போட்டால் நாளைக்கு அதுல இருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு வண்டியில போய் அழிகிற பொருள் நம்ம ஏன் போடணுங்கிற மாதிரி விலை வராது, எப்படியும் லாஸ் ஆகும். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான். ஒரு மிடில் கிளாஸ் நம்ம ஒரு பணம் வந்தாலும் நம்மள்ட்ட சர்ப்ளஸா இருக்கு, கேஷே நம்ம சும்மா தான் இருக்குது வாங்கிக்கிட்டுங்கிற மாதிரி நினைக்கிற இடத்துல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு 8 லட்ச ரூபாங்கிறது நீங்களே நினைச்சு ஒரு பெரிய விஷயம். அதனால யோசிச்சு இதுல வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பயுமே ஒண்ணு ஹை கிளாஸ் யோசிக்காம செலவு பண்ணுவாங்க, ஒண்ணு லோ கிளாஸ் எல்லாத்துக்குமே யோசிப்பாங்க, மிடில் கிளாஸ் தான் மாட்டிப்பாங்க. எதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா பல யோசனைகள் இருக்கும், அது யூஸாக இருக்குமா அப்படின்னு மாட்டுறது. மிடில் கிளாஸ் தான் ரொம்ப டஃப்பான வாழ்க்கையை வாழ்றது. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து ரொம்பலாம் இல்லை, எல்லாமே லோன் போட்டுவாங்க, பார்த்தா ஹார்ட் கேஷ்லாம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் தான் இப்போ வரைக்கும். அப்படி தான் நம்ம ஏர்னிங்ஸ், அதாவது நான் ஏர்ன் பண்ணுறதை நான் ஸ்பெண்ட் பண்ணேன், எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா ஸ்பெண்ட் பண்ணுறேன், எங்கள் தாத்தா சொத்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வைஸில் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் எங்கள் தாத்தா, அவ்வளோதான். ஸோ என்னென்னா நான் வந்து இப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபோனில் சென்னையில் கூப்பிட்டு ஒரு 1 to 2 lakh கட்டினா டவுன் பேமெண்ட் கட்டினா வண்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பைக் விற்கிறேன், டிஎன்டி விற்கிறேன், 1-2 lakh கட்டுறேன், எனக்கு லோன் கொடுப்பாங்க. கேட்டது நீ 6 lakhs 7 lakhs லோனுக்குலாம் உங்கள் அப்பா ஃபைலில் எடுப்பாங்க. ஆமாம், ஒரு ஃபைல் எடுக்க மாட்டாங்க. நீ வந்து 5 இயர்ஸ்க்கு நீ வந்து 3 இயர்ஸ்க்கு நீ வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். நான் இப்போ 1 year ரொம்ப ஃபைல் பண்ணியிருந்தேன் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணனால. ஸோ அவன் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட கேரண்டி போட்டுக்கலாம், ஆனால் நீ வந்து 3 years ஃபைல் பண்ணணும். அதுவும் எனக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு, நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனாலே அவன் வந்து கொட்டேஷன் அனுப்பவே இல்லை, கடைசியில் அனுப்பவே இல்லை. நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பேர் எடுக்கணும்னு சொன்னேன், ரெஸ்பான்ஸ் காமிக்கிற மாதிரி தெரியல. நான் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே நீ எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டான். அதெல்லாம் கண்டுக்கலாங்க. சரி இந்த கொட்டேஷன் வந்து உன் பேரில் வாய்ப்பே இல்லை, விட்டுரு. ஸோ நீ வந்து நேரில் உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா, அப்போ எடுத்துக்கலாம். எங்கள் அப்பா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறனால எங்கள் அப்பாட்ட எதுவும் பேசி சமாளிக்க முடியல. எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, இன்கம் டேக்ஸ் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்போ ஆடிட்டிங்காக போயிட்டு இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க.
எனக்கு கிரேஸ் எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வாங்கணும்னா கிரேஸ் பிடிவாதம். பிடிவாதம் வாங்கி ஆகணும். என்னால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப வீட்டில் பிரச்சனையாகி ரொம்ப சண்டை போட்டு அப்போ ரொம்ப ஆஷா என்னை சொல்லி திட்டி பைக் இருக்குன்னு நினச்சா வீட்டுட்டு போயிரு, இல்லை பைக் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. பைக் விட்டுனா வீட்டுட்டு போயிரு, இல்லைன்னா நீ வந்து பைக்கு பொறுமையாக இருந்து நீயே நானே நான் கொஞ்சமாக உனக்கு நான் இது பண்ணுறேன், காசு தரேன், நீயே ஏர்ன் பண்ணி நீ அவங்க எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் எனக்கு ஐடியாவே இல்லை, நான் இத்தனை நாள் சொல்லணும்னு நினச்சி மறைச்சி வச்சுருந்தேன். எனக்கு சுத்தமாக இந்த பிஸ்னஸில் வேலை செய்ய பிடிக்கல, எனக்கு மெடிசின் செட் ஆகலை, நான் வேறு வெளியில் போக வேண்டியது நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், எனக்கு வேலை செட் ஆகலை, என்னை விட்டுருங்க, இந்த தொழில் நான் இருக்காதீங்க. வரப்போ 2 பசங்களை தம்பிங்களை வச்சு இது பண்ணி அப்புறம் இது கொஞ்சம் இது பண்ணி தேத்தி விட்டு அவங்களும் இதில் உட்கார வைங்க. நடுவில் இருக்கவன் வந்து எங்கள் அப்பாவை பேச்சு கேட்பான், அதனால் அவனை நீங்கள் எதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. இல்லை என்ன நான் இந்த இதுக்கு வர ஐடியாவே இல்லை, நான் இதுக்கு வர வேண்டிய ஆளே இல்லை. ஸோ எனக்கு வேறு மாதிரி நான் வந்து இன்னும் யோசிக்கிறேன். 2 years 3 years டைம் ஆகும். 22 age அப்போ இன்னும் 2 years விடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு பைக் வேணும். திருப்பியும் ஸ்டார்டிங்லேயே அதிலே ஆரம்பிச்சு இடத்துலேயே வந்து கேட்டேன். எங்கள் அப்பா வந்து பைக் வேணும்னா நீ விட்டுட்டு போனாலும் திருப்பி அதே சொன்னார். அப்புறம் கஷ்டப்பட்டு இது பண்ணோன்னா எங்கள் அப்பா கடைசி ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. எங்கள் பாட்டி ஐடியா கொடுத்தாங்க. தாத்தா தான் இறந்துட்டாங்க. தாத்தா ஒரு செட்டை வந்து பிரிக்க போகிறாங்க. ஸோ பேரங்களுக்கு வரும் 4 பேருங்களுக்கு, நான் 3 பேர் எங்கள் பெரியவங்க பையன் ஒருத்தங்க இருக்காங்க, 4 பேருங்க 2 பேத்திங்க. ஸோ பிரிக்கிறதுனால அதில் ஒரு பங்கு அதை வந்து அது விற்கல. எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா நான் விற்கல, அது வேணும்னா காசு தரேன், நீயா திருப்பி நீ எப்போ சம்பாதிக்கிறியோ அப்போ நீ காசு கொடுத்து சேர்த்துங்க எடுத்துக்க. ஒரு மார்டேஜ் மாதிரி எங்கள் அப்பா ஐடியா பண்ணாரு. இப்போ நீ காசு கொடுத்துறேன், நீ அழிச்சிட்டுனா அந்த காசு அழிஞ்சிருச்சு, தரமாட்டோம். நீ வந்து திருப்பி நினைச்சுன்னா அந்த காசு வேணா நீ திருப்பி நீ அந்த காசு கொடுக்க நினைச்சுன்னா சொத்து உனக்கே வந்து நிற்கும். நான் விற்க மாட்டேன் சொத்தை, நான் எனக்கு கஷ்டப்பட்டாச்சு நான் காசு கொடுத்துறேன். இப்போ ஆனால் அந்த காசு இதான் லாஸ்ட், இதான் உனக்கு கடைசி. நான் வீட்டிலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் அம்மா ஃபேமிலியிலேருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சப்போர்ட்லேயும் கடைசி காசு தான். இதுக்கப்புறம் எந்த காசும் எனக்கு வராது. நீ டோட்டல் இண்டிபெண்ட்டு. நீ என்ன உனக்கு பெத்த கடமைக்கு சோறு போடுறோம், வீட்டில் வந்து இடம் கொடுக்குறோம், அவ்வளோதான். நீ வந்து கல்யாணம் பண்ண அப்புறம் அதுவும் தனியாக போய்க்க, இங்கே வச்சுக்க மாட்டோம். டோட்டலாக இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது தான். காசு கொடுக்குறோம், நீ அதை நீ செலவு பண்ணிட்டே செலவு பண்ண, பைக் வாங்க இல்லை கொஞ்சமாக என்னமா வாங்கி செலவு பண்ணி சுற்றிட்டு ஏதாவது அழிச்சாலும் அழிச்சிக்க, கவலை இல்லை. நீ அதுலேருந்து வீட்டு சைட்லேருந்து கொடுக்குற லாஸ்ட் அமௌண்ட் தான் 7.5 lakhs கொடுத்தாங்க. கடைசியாக கொடுத்துட்டாங்க, டிடியாக கொடுத்தாங்க. நான் அதை உடனே நான் எவ்வளோ சர்ச் பண்ணி சென்னையில் பைக் கண்டுபிடிச்சேன். சரி 800 கண்டுபிடிச்சேன். ஏன்னா புதுசு வாங்க முடியாது. 8.5 lakhs வண்டிக்கு 7.5 lakhs பத்தோம். 7.5 lakhs கட்டி திருப்பி லோன் போடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடுத்தா லோன் இல்லாமல் நிம்மதியாக ஒரு பைக் எடுத்துடலாம். ஸ்டார்டிங் எடுத்துட்டு அப்புறமா நான் யோசிக்கலான்னு அப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஐடியா என்னன்னா பைக் எடுக்கணும். சென்னைக்கு நேரம் போயிட்டு செகண்ட்ஸ் படிச்சு அந்த ஓனர்கிட்ட பேசி பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்கிட்டேன். 7.5 தான் வாங்கினேன். 800 kilometers ஓடினேன். செட் 800 சென்னை வண்டி வாங்கி ஓட்டிட்டு வந்துட்டேன். புது பைக் மாதிரி 800 வந்தோடனே அந்த பையனுக்கு ஷோரூமில் இருக்க பையனுக்கு கால் பண்ணி பைக் எடுத்துட்டேன்டா. அவன் சொன்னா நான் எந்த பைக்கு அப்படின்னு கேட்டேன்னா நான் வந்து 800 தான் எடுத்தேன். ஏன்னா ஷோரூமில் தான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல சொல்லி எடுத்த அப்போவே ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டேன். வண்டியை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஷோரூம் எடுத்த வண்டி தான், ஆனால் நான் இங்கே எடுக்கல, வேறு ஆள் மூலியமாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டேன். எடுத்தோடனே அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். அவனுக்கு அப்படியே செருப்பு அடிச்ச மாதிரி ஷாக் ஆனே. நம்ம ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் வந்திருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணாமல் இப்போ வெளியே வாங்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு லெசனாக இருந்தது. திரும்ப வேறு யாராவது புதுசாக பார்க்க வரும்போது கூட யாருனாலும் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல போய் நம்ம காமிச்சிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன பொறாமையில பைக்கு தப்பாக பேசுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு குரூப்பில், வாட்ஸ்அப்பில். நான் கண்டிக்கல, நான் பாட்டுக்கு பின்னாடி பேச கண்டுக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி பேச நான் கண்டிக்கவே மாட்டேன். ஸோ நிறைய பேசுவாங்க ஒருத்தர் லைஃப்ல மேலே போகிறாங்கன்றப்ப பின்னாடி பேச ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் இருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து என்னன்னு தெரியாமல் பேசுவாங்க. அது உண்மையாக இருந்தால் அது பேச தப்பு இல்லை. உண்மையாக இல்லாத விஷயத்தை இப்போ வரைக்கும் பேசிட்டு அதுக்கு அந்த வீடியோ போட்டு காமிக்கிறது என்ன நடக்குது. ஸோ நம்ம லைஃப் பற்றி எல்லாமே கேட்குறாங்க. சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்ன உண்மை என்ன நடக்குது அப்படின்னு தெரியறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தெலாம் டீப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் 800 வாங்கி 800 ஃபுல்லாக ஓட்டி சென்னையிலேருந்து சேலம் வந்து எல்லாம் அதுக்கு எக்ஸாஸ்டோட கொடுத்தாங்க. அந்த ஓனர் ஏர் எக்ஸாஸ்ட் கொடுத்தாங்க. வண்டி சூப்பராக இருந்துச்சு. வண்டி வந்து அதுவும் 24,000 kilometers ஓடினேன். 24,000 kilometers வந்து 7 months ஓடினேன். 7 months ஓடினது வந்து சூப்பர் பைக் ரொம்ப கஷ்டம். ஒரு நார்மலாக ஒரு பைக் வச்சிருந்தா என்ன கிலோமீட்டர்ஸ் ஓடுமோ அது சூப்பர் பைக்ஸில் ஓட்டியாச்சு. மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு அப்போதைக்கு தெரியல. கடைசியாக கேரளா ட்ரிப் போனேன். ஒரு பிரதர் கூட போனேன், இங்கிலீஷன் பிரதர் கூட. அவர் கூட போகும்போது கேரளா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாதியிலே கொச்சிக்கிட்டே வண்டி வந்து இதாகிடுச்சு. கிளச் பிளேட் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. 24,000 kilometers நான் ஓட்டினேன். அவர் 25,000 கிராஸ் ஆகிடுச்சு. கிளச் பிளேட் அவ்வளோ தான் கண்டிஷன். ஒரு வண்டியும் நார்மல் கிளச் பிளேட் லைஃபு. நான் நல்ல வீலிங்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணனால 20,000 மேலே வர கிளச் பிளேட் 20,000 போயிடுச்சு. ஸோ அதை மாற்றணும். அது கூட கான்செப்ட் ரேசர் கிட்டு செயின்ஸ் பேக்கெட்டு எல்லாமே மாத்திரமா ஆயிடுச்சு. 45,000 rupees பில் போட்டாங்க.
ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடுவில் பண்ணேன், இன்ஜின் எல்லாம் மாற்றுவேன், அதெல்லாம் ஒரு 4000 சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு ஷோரூமில் வந்து மோஸ்ட்டாக விட மாட்டேன். எனக்கு வந்து நானும் பட்ஜெட் போட்டு இது பண்ணுறதில்ல. நான் வந்து அந்த அப்புறம் மிடில் கிளாஸ் இருக்கும்போது ஷோரூம் பண்ண 8000 என்ட்ரன் சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுறவங்க சூப்பர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சென்னையிலேயே ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக கான்டாக்ட் பண்ணி அவங்க ஷோரூமில் விட்டு ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி மைனர் இஷ்யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பைக்கு நான் அந்த 40 சொல்லும் போது பைக் வித்துலாம் தோணுச்சு. ஏன்னா எங்கிட்ட எந்த ஒரு இஷ்யூ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆமாம், திடீர்னு ஒரு 50,000 எந்த ஒரு சேவிங்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பைக் வித்துடலாம், நம்ம திருப்பி நாமளாக இருந்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது, இது மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு மென்டாலிட்டிக்கு வந்தேன். எங்கள் அப்பா கால் பண்ணல, பைக்கு ஷோரூம் விட்டேன். வீட்டுக்கு போனோன்னா எனக்கு வந்து கூப்பிட்டு சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ பில்லுங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் வந்துட்டேன். நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி வண்டி ஆட்டோவில் போட்டு ஷோரூம் திருப்பி கொச்சியில் ஒரு கவசைக்கு ஷோரூம் இருக்குது, அங்கே போய் கொடுத்துட்டேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சவங்க இருந்தனால பைக் மூலியமாக எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொச்சி ஷோரூமில் வந்து கூப்பிட்டோன்னே அவங்களே வந்து நின்று ஹெல்ப் பண்ணி பைக்கை ஏற்றி விட்டு ஷோரூம் கொண்டு போய் நிறுத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் போங்க, நான் பைக் என்னன்னு பார்த்து சொல்லுவேன்னு சொல்லி போய் 2-3 நாள் கழிச்சு பைக்கை பார்த்துட்டு இதெல்லாம் போயிடுச்சு, ஒரு பில்லு வரும், 1 மந்த் டைம் கொடுங்க, ரெடி பண்ணி தரேன் பைக்குன்னு சொன்னாங்க. நான் ஐடியா பண்ணேன், அப்போ என்ன பண்ணலாம் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கட்டிடலாம், காசை கட்டிடலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணேன், வேறு என்கிட்ட வந்து எந்த ஃபோனும் அப்போ பெருசாக எதுவும் இல்லை, எதுவும் விற்று வாங்குறது ரெடி பண்ண எதுவும் இல்லை. நான் வந்து அப்போ வந்து ஃப்ரெண்டு ஒரு ஐஃபோன் வாங்க ஐடியா பண்ணாங்க. ஸோ இப்போ நான் ஃபோன் ஃபீல்டுனால புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்கணும்னா அவன் ஃபுல் பேமெண்ட் தரான், ஃபுல் கேஷ் தரான். நம்ம எதாவது என்ன பண்ணோம்னா, நான் அதை வந்து இஎம்ஐ நான் பண்ணேன். அந்த ஃபோனை நான் எனக்கு வாங்குற மாதிரி இஎம்ஐயை போட்டு அவங்களுக்கு ஃபுல் ஃபோனை கொடுத்துட்டேன். நான் அந்த இஎம்ஐ கேஷ் கட்டிக்கிட்டேன். அவங்கள்ட்ட ஃபுல் கேஷ் வாங்கிட்டு ஃபோனை கொடுத்துட்டேன். நான் இஎம்ஐல கட்டினேன், ஃபுல் கேஷ் எனக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒத்துக்கிட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டேன். ஐஃபோன் 7+ ஏதோ ஃபோன் வாங்கி கொடுத்தேன். 70,000 கிட்ட வந்துச்சு. நான் மீதி கேஷ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 40,000 வந்து சர்வீஸ்க்கு நான் வந்து இஎம்ஐ பண்ணி தான் நான் கட்டினேன். அந்த கண்டிஷனில் நான் இருந்தேன். அந்த சர்வீஸ் அமௌண்ட்டே இஎம்ஐ பண்ணி மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு 6 months கஷ்டப்பட்டு கட்டிட்டேன். 1 month கழிச்சு பைக் எடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து 25,000 ஓடி இவ்வளோ செலவு வச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே திருப்பி ஓட்ட நமக்கு திரும்ப செகண்ட்ஸ் பைக் ஆச்சுல, யூஸ் பைக்கில். ஸோ வந்து இந்த பைக்கோட லிமிட் இவ்வளோ தான். நம்ம வந்து செலவு பண்ணுற ஆளாக இருந்தால் நம்ம இன்னும் ஓட்டி செலவு பண்ணலாம். நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு வேகமாக திருப்பி என்ன பண்ணலாம், நம்ம வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். வண்டி வந்து அடிக்கடி மாற்றலாம். சூப்பர் பைக்ஸை எல்லாரும் கூட சொன்னோன்னா சூப்பர் பைக் செகண்ட்ஸ் வாங்கினா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து புது பைக் மாதிரி இருக்காது. நீ ஒரே டைம் நீ ஓட்டுற ஓட்டுக்கு கண்டிப்பாக புது பைக் செகண்ட்ஸ்னாலும் பிரச்சனை பண்ணும். நீ வந்து ஜெனுவனாக ஒருத்தர் வந்து சூப்பர் பைக்கை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க எல்லாமே 5,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. எத்தனை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஓட்டுவாங்க. 5,000 கிலோமீட்டர் யாரும் ஒரு வருஷத்துக்கு ஓட்ட மாட்டாங்க. நான் தான் 24,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் எங்கிட்ட எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்கன்னா சூப்பர் பைக் வந்து நீ ஓட்டுறதுக்கு தான் வாங்குற, நீ ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நீ வந்து வண்டி வாங்குற. அதனால் உனக்கு சூப்பர் பைக் செட் ஆகுது தான் ஃபஸ்ட்டு யூஸ்டு வாங்காமல் புது பைக் தான் வாங்கணும். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை. 7 lakhs நான் வந்து சேல் பண்ணி டுக்காட்டி வாங்கினேன். வேறு ஒரு செக்மெண்ட் ஓட்டி பார்க்கலான்னு வாங்கினேன். வேறு பைக் வாங்கினேன். டுக்காட்டி 840 டிவோ வந்து இதை கொடுத்துட்டு வாங்கினேன். 810 நல்ல வண்டி, சூப்பர் வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின்டெனன்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 848 வந்து நான் கொஞ்சம் தெரியாத ஆளுகிட்ட வாங்கினாலும் கொஞ்சம் நான் இதாகிட்டேன், கொஞ்சம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. வண்டி நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஸோ நான் இஷ்யூக்காக நான் சென்னையும் சேலமும் போயிட்டு பெங்களூர் சேலம் மாற்றி போயிட்டு அதிலே காசு நான் ரொம்ப செலவாயிடுச்சு. ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு. அங்கே போனால் அந்த ஓனர் அங்கே இருக்க மாட்டான். அவன் ஃபோனில் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவான். அப்புறம் அங்கே போனேன் போனோன்னு இருக்க மாட்டான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த வண்டியை வந்து கடைசியில் வந்து வேறு ஒரு ஆள்கிட்ட ஓஎல்எக்ஸில் மூலியமாக நான் விற்றுட்டேன். வேறு ஆள்கிட்ட கான்டாக்ட் ரொம்ப தலைவலியாக வந்து இதாச்சு. பைக்கை வந்து நான் ஓட்டிட்டு அப்பயும் நான் பைக்கை ஃபுல்லாக இது பண்ணேன். ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. திடீர்னு எனக்கு வந்து ஒயரிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப செகண்ட்ஸ் வந்து ரொம்ப தலைவலியாச்சு. நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ புது பைக் இருந்தாலும் வாங்க முடியல, கேஷை வந்து ஃப்ளோ பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா எடுக்க முடியல, கேஷ் எடுக்க முடியல. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பைக் எடுத்துட்டேன். எனக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டுக்காட்டி கொடுத்ததுக்கப்புறம் கேஷ் ஒன்றுமில்ல. எனக்கு சூப்பர் பைக் செகண்ட்ஸ் லோன் போடுறதுக்கு சென்னையில் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட எஃப்சி ஒன்று எடுத்தேன். 5 lakhs கட்டிட்டேன். FC 1000 எடுத்துட்டேன். அது நேக்கில் பைக்கு எந்த ஒரு சென்சார் இல்லாமல் சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் பண்ணல, சூப்பர் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது இன்னொரு ஆஃபர் இருந்துச்சு 8 months கழிச்சு. இப்படி தான் என்னோடய பைக் வந்து சேஞ்ச் பண்ணுற ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. R1 வாங்கினேன். R1 வாங்கி R1 1000cc. R1ல் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. R1ல் ஃபிக்ஸடாக ஸ்டாப் பண்ணிடலாம். வைங்க, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம லைஃப்பில் மூவ் பண்ணலான்னு ஒரு யோசனை ஏதாச்சும் பண்ணானே. ஆனால் எங்கள் அப்பா அதில் ஒர்க் பண்ணவே பிடிக்கல. ஸோ ஆனால் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், நீ என்னப்பா நீ யோசிச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு 3 to 4 months டைம் கொடுத்தாங்க. நான் அப்போ இருக்கும்போது நான் வந்து அடிக்கடி இந்த பைக்குக்கு செலவு பண்ணுறதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்குலாம் பெங்களூர் போவேன், எடுத்துகிட்டு போவேன். பெங்களூரில் ஜேசி ரோட்டில் ஃபுல்லாக ஷாப்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு ஐடியா வந்துச்சு, சென்னை பெங்களூரில் மாடிஃபிகேஷன் ஷாப்ஸில் இருக்குது. சேலமில் போட்டேன்னா நமக்கு ஐடியா கிடைக்கும். சேலமில் போட்டால் சேலம் எதுவுமே இல்லை. 2015 சேலமில் ஷாப்ஸ் கிடையாது. சேலமில் போட்டால் நமக்கு ஒரு ஐடியா இருக்குமே,
யாருமே ஒன்று ஆரம்பிக்கலையே. கான்டாக்ட்ஸும் இருக்குது நம்மளுக்கு, ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நம்மள்ட்ட க்ரௌட் கேட்குறாங்க, பைக்லாம் ரிவ்யூ கேட்குறாங்க. ப்ரோ நீங்கள் ஓட்டிருக்கீங்க, ஆர்வம் ஓட்டிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த என்எஸ் ஓட்டிருப்பீங்க, இந்த பைக் எப்படி இருக்கீங்க, என் பேச்சு கேட்டு வாங்குறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம நல்ல விஷயம் சொல்லுவோம்னு சொல்லி நம்மள்ட்ட வாங்குறாங்க. நம்ம பைக்கு பொருள் வைத்தா நம்மகிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்குது, நான் பேஷனாகவும் ப்ரொஃபஷனாகவும் ஐடியா அப்போ தான் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாவது யோசிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்து வீட்டில் திருப்பி எங்கள் வீட்டில் எந்த இதுவும் இல்லை. நான் எங்கள் அப்பா கேட்டேன், இன்வெஸ்ட் பண்ணுற காசு தர முடியாது, நீ ஒன்று லோன் போட்டு பிஸ்னஸ் ஒன்று போட்டுடு, அது வெயிட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வெயிட் பண்ண ஐடியா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டே குரூஸ் கார் வச்சுருந்தேன். குரூஸ் அது எனக்கு பிடிச்ச காரு, அதுவும் வாங்கினேன், செகண்ட்ஸில் தான் வாங்கினேன், அப்போ வச்சுருந்தேன். ஸோ குரூஸையும் R1 ரெண்டையுமே விற்றுட்டு ஒரு 10 lakh ரெடி பண்ணி ஷாப்புக்கு நானே ஃபுல் அமௌண்ட் நானே இன்வெஸ்ட் பண்ணி, எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். எனக்கு அமௌண்ட்லாம் வெளியில் இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அரௌண்ட் 12 to 13 lakhs நான் ரெடி பண்ணி ஷாப் ஒன்று அவுட்டரில் நான் தெரியாமல், சரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவுட்டரில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பெரிய சிட்டி இல்லாமல் அவுட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பெரிய இடம். ஸோ அதனால் எனக்கு அப்போ வந்து ரெண்ட் இதுதான் மெயினாக எனக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்ட் அதிகம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கான்செப்ட். நமக்கு வந்து காசு இன்கம் பொறுத்த மாதிரி ரெண்ட் இருக்கணும்னு சொல்லி நான் ரெண்ட் பேஸ் பண்ணி அண்டர் 10K ரெண்ட் எடுத்து நான் அந்த இடத்துல அவுட்டரில் பீஸ்ஃபுல்லாக ஒரு இருக்கலாம். ஷாப்பும் நல்ல பெருசு, 10K சிட்டிக்குள்ள அந்த மாதிரி ஷாப் கிடையாது. அவுட்டரில் ஆரம்பித்தேன். அப்போ அவுட்டர் ஏன் ஆரம்பிச்சேன்னா, நம்பிக்கை, நமக்காக வருவாங்க எல்லாம் கஸ்டமர்ஸ், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதனால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஸோ எல்லோரும் வந்தாங்க, டெய்லியும் எல்லாமே எனக்கு பேர் கூப்பிட்டு கால் பண்ணி எல்லாம் வந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு நான் தான். பைக்கர்ஸ் கேப்ஸ் ஆன்லைனில் ஷிப்பிங் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறது, பொருள் ஆன்லைனில் எப்படி விற்கிறது. இப்போ இந்த பைக்கர்ஸ் கஃபே பேஜிங்கிறது அப்பதான் ஆரம்பிக்கிறீங்க? ஆமாம், அப்போ இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ரீச்சான ஷாப், என்னோட பெரிய ஷாப்ஸ்லாம் ஆல்ரெடி எனக்கு போட இந்த ஷாப்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வரவே இல்லை. நான் போட்டதை பார்த்து இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கும் ஒரு ஐடியா இன்ஸ்பிரேஷன் ஆகி பேஸ் நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாவும் பிசினஸ் ரன் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணேன். ஸோ அப்படி இப்போ அது மூலமா எல்லாம் டெலிவரி வெளியூருக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நான் கொரியர் பண்ணுவேன். ஆல் இந்தியா பண்ணுவேன். டில் டாப்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த சைடு நாகாலாந்து வரைக்கும், அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடுமே கொரியர் பண்ணுவோம். ஸ்பீட் போஸ்ட், ப்ரொஃபஷனல் கொரியர், ஷாப்ல இருக்க எல்லா திங்ஸுமே கொரியர் பண்ணுவோம். டயரு, பம்பர் எல்லாமே, இதுக்கு பொருள் அப்பெல்லாம் எல்லாமே கொரியர் பண்ணுவோம். எல்லா ஊரும் கொரியர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ஆரம்பிச்சும் போது அந்த இருக்கிற கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வச்சு ஒரு 2 lakhsக்கு நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எடுப்போம். அப்போ இனிஷியலாக ஷாப் ஆரம்பிச்சதுங்களா இன்டீரியர் நிறைய செலவு பண்ணிட்டேன். ஸோ எல்லா காசு செலவு பண்ணியாச்சு. ஸோ செலவு பண்ணி எங்கள் அப்பா வந்து அப்போ தான் ஃபேமிலி ஒரு சப்போ ஒரு நல்ல விஷயம் நினச்சாங்க. சரி செட்டில் ஆகலாம், வண்டி வேற சேல் பண்ணிட்டான், சரி இப்பதான் பிசினஸ் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. அப்போ உங்களுக்கு பைக் இல்லாம நம்ம இருக்கமே அந்த மாதிரி எதுவும் தோணலையா? அப்போ தோணுச்சு. அது எங்கள் அப்பா அது தோன்றதுதான் எங்கள் அப்பா வந்து புரிஞ்சுட்டு, எங்கள் அப்பா சரி பைக் வித்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு ஹெல்ப் கேட்கல. ஸோ அவங்க நம்மளா ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி, உனக்கு என்ன பைக் வேணும்னு கேட்டார். நான் R3 கை காமிச்சேன். R3 வாங்கணும்னு சொன்னேன். டவுன் பேமெண்ட் கட்டி கொடுத்தாங்க. டவுன் பேமெண்ட் கட்டி அந்த காசு திருப்பி என்கிட்ட நீ கொடுத்துரு, லோனும் கட்டிடு, எல்லாம் பண்ணிக்கேன், நான் உனக்கு எல்லாம் உனக்கு நான் பைக் எல்லாமே இருக்கிறதா நான் உனக்கு இது பண்ணி தரேன் சொன்னேன். 10K EMI மந்த்லி கட்டுற மாதிரி நானே கட்டிக்கிட்டேன். நான் அங்கே பைக் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ பைக் நான் ஓட்டிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நடுவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு சண்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஷாப் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. மேஜர் ஆக்சிடென்ட். அந்த புது பைக்கில் R3 புது பைக்கில் ஒரு 4 months ஓல்டு பைக்கில் மேஜர் ஆக்சிடென்ட். வண்டி ஃபுல்லாகவே டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு. வண்டி டோட்டல் லாஸ் ஆச்சு. வண்டி தான் எனக்கு காப்பாற்றுச்சு. வண்டி உயிர் கொடுத்து எனக்கு காப்பாற்றிற மாதிரி எனக்கு எந்த அடியும் இல்லை. நான் வந்து ஆப்போசிட்டில் விழுந்துட்டேன். பெரிய ஆக்சிடென்ட், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். எனக்கு மைனஸ் ஸ்க்ராச்சஸ்லாம் நான் தப்பிச்சேன். அது கார்ட்ஸ் லக்கு தான், அது கார்டோட கிரேஸ் தான். ஸோ எனக்கு அப்படி ஆனதில் பைக்கு தான் ஃபுல்லாக காப்பாற்றுச்சு. ஸோ பைக்கு வந்து எனக்கு 2 நாள் கொஞ்சம் நான் அன்கான்ஷியஸாக இருந்து நான் இது பண்ணி வந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா வந்து பைக்லாம் ஓட்டாத, திருப்பி எடுக்க பண்ணாத, நான் எதுவும் எடுத்துடல, நீ எடுக்காத, எதுவுமே இது பண்ணாத. ஆமாம், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும், வண்டி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, ஸோ ஏதோ நம்மளுக்கு அடி பண்ணாலும் இதுக்கு மேலே அப்படி ஆயிடக்கூடாது. ஸோ அப்படி சொன்னும் போது எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணாங்க, நீ வந்து கடையை வந்து சிட்டிக்குள்ளே மாற்று, நீ டெய்லி 10 கிலோமீட்டர் ஹைவே போயிட்டு வரனால தான் உனக்கு இது பிரச்சனை வருது, சிட்டிக்குள்ளே மாற்றிக்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு பக்கம் சொன்னாங்க. நான் வந்து அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தாட் என்னன்னா, என்னால் பைக் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ தாட் இருந்தேன். திருப்பி நான் 390 வந்து ஒழுங்கு இருந்துச்சு. 6 நாள்லேயே இப்போ 390 புக் பண்ணிட்டேன். டியூப் 390 புது மாடல், டிஎஃப்டி டிஸ்பிளே வந்த மாடல். அதுவும் சேலத்தில் ஃபஸ்ட் வண்டி. ஈரோடு ஷோரூமில் எடுத்தேன். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 3 வண்டியில் ஒரு வண்டி நான் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி எடுத்தேன். எனக்கு வந்து அந்த வண்டி ஆட்டியில் அதுக்கு முன்னாடி அந்த வண்டி நான் ஓட்டி அது ஒரு 3 to 4 months தான் ஓட்டினேன். ரெஜிஸ்ட்ரேஷன் 6க்கு முன்னாடியே ஒரு டைமில் எனக்கு வந்து அந்த வண்டி பவர் பத்தல.
சூப்பர் 1000 சிசிலாம் ஓட்டிட்டு ஓட்டிட்டு திரும்பவும் பேஸ் திருப்பி இது பண்ணா ஆரம்ப ஸ்டேஜுக்கே வந்த மாதிரி ஒரு 390 ஓட்டின அந்த இதுலயே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பவர் பத்தல. பவர் பத்தல. எல்லாமே எனக்கு அப்போ கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் பெங்களூர் கிளப் அந்த மாதிரிலாம் ஓட்டும் போது எனக்கு வந்து அவங்க கூடலாம் கோபம் பண்ண முடியல. அவங்க எல்லாம் சூப்பர் பைக்ல சல்லுன்னு போயிடுவாங்க, நம்ம ஒரு 390 எனக்கு அந்த போகும்போது பைக்ஸ்லாம் போகணும் அதெல்லாம் ஆசை எனக்கு. சூப்பர் கூட ஓட்டணும் அந்த. ஸோ அப்போ இருக்கும்போது எனக்கு வந்து அந்த பைக் எனக்கு பவர் பத்தில் ஒரு போர் ஆகிடுச்சு கரெக்டாக போர். ஸோ எனக்கு என்னென்னா இன்லைன் ஃபோர் திருப்பி நான் வாங்கி ஆகணும். ஸோ எனக்கு வந்து திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து அந்த வண்டி விற்றுலேருந்து படிப்படியாக திருப்பி நான் பழைய மாதிரி வரணும் தான் எய்மோட தான் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வர எல்லா சேவிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து நான் பைக்கில் தான் போடணும். திருப்பி நான் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பைக் என்னோடய வாழ்க்கைக்கு சேவிங்ஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணேன். காரையும் பைக்கையும் வாங்கினா தான் 3000 cc வாங்கணும் அந்த ஐடியா தான். ஸோ திருப்பி நானே அந்த பைக்கை வாங்கினேன். 600 வாங்கினேன், வெளியில் 600 வாங்கினேன். கடையில் ஒரு 3 months 4 months அந்த சேல்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் அந்த அமௌண்ட்டை வச்சு எல்லாம் பண்ணி டவுன் பேமெண்ட் கட்டி கஷ்டப்பட்டு கட்டி கொஞ்ச நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் இல்லாமல் கடையை நான் மூவ் பண்ணது எனக்கு கஷ்டம் தெரியும். அந்த காசு நான் பைக் கட்டி நான் பைக் எடுத்துட்டேன். எடுத்து பைக்கு நான் இது பண்ணேன், ஓட்டினேன். அதுவும் புது பைக்கே வாங்கினேன். கோயம்புத்தூர் பெனிலி ஷோரூம் வாங்கினேன். அதை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு சவுண்டுக்காக எனக்கு பிடிச்சிச்சு. இன்லைன் ஃபோர்னால எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் பைக் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ராங்காக அந்த பைக் வந்து அதோட வெயிட்டுக்கும் அதோட பவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஓவர் வெயிட்டு லெஸ் பவர். ஸோ அந்த பைக் எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த வண்டியை நான் வந்து ஒரு 12-13,000 ஓட்டினேன். ஓட்டாமல் எல்லா பைக்கிலும் ஓட்டி தான் விற்பேன். எனக்கு ஓட்டாமல் இந்த பைக்கை நான் ஷோ ஆஃப்காக விற்க மாட்டேன். வாங்குமா சும்மா நிறுத்தமா கேரேஜ் மாதிரி இது ரெடி பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஓட்டினா வண்டி ஃபுல்லாக நம்ம ஓட்டி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும். வண்டியை ஓட்டுறது இல்லாமல் அந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கட்டத்தில் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஏதோ ஒரு கட்டத்தில் பெருசாக வைக்கும் இல்லை சின்னதாக வைக்கணும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்டு விக்னேஷ் துபாயில் வேலை செய்யலாம். ஸோ அவங்ககிட்ட நான் பைக் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவனுக்கு சேல்னு சொன்னோன்னா அவனே வாங்கிட்டான் பைக்கை. நான் அவன்கிட்ட நான் கொடுத்துட்டு Z900 புக் பண்ணேன். 900 கவசகி ஷோரூமில் என் ஃப்ரெண்டு விக்கி மூலியமாக நான் பைக் எடுத்தேன். அவன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவன் பைக் எடுத்த பைக்கை சொன்னான். அதே 2 lakhs கிட்ட நான் டவுன் கட்டி இந்த பெனிலியோட டவுன்மெண்ட் வந்து கேஷ் கட்டி அமௌண்ட் எடுத்து பெனிலி வந்து எனக்கு இஎம்ஐ வந்து மந்த்லி ஒரு 15,000 கிட்ட வந்துச்சு. அது ஒரு 1 year கிட்ட வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். அப்படியே சேவிங்ஸ் அதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வரதாமே நான் வந்து பெட்ரோல் பைக் சேவிங்ஸ் இந்த மாதிரியே நான் சுற்றுறது இப்படியே நான் இது பண்ணிட்டேன். எனக்குன்னு நான் எதுவுமே நான் இது பண்ணதில்லை. ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்றது எனக்கு தெரியும். அதை மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், செட்டில் ஆகணும், அந்த மாதிரி மேரேஜ் அந்த மாதிரி ஃபியூச்சர் ஐடியாலாம் எதுவுமே எனக்கு இப்போ கடைசி வரைக்கும் தோணல. அதே ஃப்ளோவாக அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். 900 வாங்கினேன். 900 அதே மாதிரி பண்ணேன். 900 ஓட்டும் போது எனக்கு பழைய Z800 வாங்கின ஃபீல் இருந்துச்சு. 900 வாங்கிட்டேன். ஸோ அதையும் ஓட்டினேன். அதில் கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். நல்லா கரெக்டாக இருந்தேன். ஒரு 2 வருஷம் வச்சுக்கலான்னு ஐடியாவில் தான் பைக் எடுத்தேன். அதுவும் நல்லா ஓட்டினேன். நல்லா செட் ஆகிடுச்சு. வண்டி சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு 20 இல்லை ஒரு 10 or 11,000 கிலோமீட்டர் ஓட்டினேன் கரெக்டாக. அது ஒரு ஷார்ட் பீரியட் ஓட்டிட்டேன். எல்லாமே நான் வண்டி புது வண்டி வாங்கினாவே எனக்கு உடனே நான் ரைடு போய் அப்படியே செட் ஆகிடும். அதிலே ரொம்ப சீக்கிரமாக கிலோமீட்டர் ஓடிடும். ஸோ உடனே எனக்கு திடீர்னு என் ஃப்ரெண்ட் அவனே கூப்பிட்டு விக்கி கூப்பிட்டு இது 10R ஒன்று ஆஃபரில் இருக்க PS4 வெஹிக்கிள் இப்போ இந்தியன் செக்மெண்ட்டை மாறும்போது. ஸோ அப்ராடோட இது அதாவது ஜப்பான் வெஹிக்கிள். ஸோ அந்த வண்டி வந்து உனக்கு வந்து ஆஃபர் தரலான்னு இருக்கும். ஸோ அந்த வண்டி நீ எடுக்கலையா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன அமௌண்ட்லாம் கேட்டதுக்கு 21.5 lakhs ஆன் ரோட் நான் எடுக்கும் அந்த வண்டி. எனக்கு 21.5 lakhs 1000 cc எல்லா எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது. நான் இதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத வண்டி தான் ஓட்டியிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் இருக்க வண்டி ஓட்டினதே கிடையாது. 10R நான் ஞாபகம் இருக்கேன். 900 நான் வந்து ஓட்டி பார்க்காம வாங்கினேன். 10R ஓட்டி பார்க்காம வாங்கினேன். பெனிலி 600 ஓட்டி பார்க்க எதுவுமே டெமோ பண்ணதே இல்லை. எல்லாமே நான் பே பண்ணதுக்கப்புறம் தான் வண்டியே நான் ஓட்டினேன். எடுக்கிறப்ப தான் 10R வந்து வாங்கினேன். 900 வச்சதுக்கப்புறம் வீலிங்லாம் பண்ணி பழகிருச்சு எனக்கு. ஸோ பவர் வீலிங் பண்ணுவேன், ரன்னிங்லேயே வீலிங் பண்ணுறது, அப்புறம் செகண்ட் கியரில் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லா வீலிங்லாம் அப்படியே பண்ணி பழகிட்டேன். ஸோ ஷிஃப்டிங்லாம் இல்லை, நாமளே வீலிங் பண்ணி பழகிட்டேன். அப்போ 10R வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. நேரில் போய் பார்த்தேன். வண்டி சூப்பராக இருந்துச்சு. அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் 10R. அது ஒரு சாஞ்சிட்டு மாதிரி பட்டு மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பேன். 10R வந்து இப்போ வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வந்து 18.5 lakhs வந்து 3 lakhs ஆஃபர். ஸோ நான் லோன் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து அதை பேசினேன். மெயினாக 10Rலேருந்து எல்லாருக்கும் டவுட், இந்த எல்லாத்துக்கும் இந்த ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டவுட்டு, நீங்கள் எப்படி 10R வாங்கினீங்க, உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, நீங்கள் வந்து இந்த 8 lakhs பட்ஜெட்லேயே வாங்கிட்டு இருந்து திடீர்னு ஒரு 21 lakhs வாங்கினா எப்படி உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்களா அப்படி இப்படின்னு கேட்டுருக்கோம். அதை வந்து இல்லை, நான் வந்து ஷாப் மூலியமாக தான் நான் வாங்குவேன். நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொல்ல முடியும், நிறைய பேருக்கு புரியல எப்படி ஷாப் மூலியம் வாங்க முடியும், ஒரு ஷாப் தான் வச்சிருக்காரு இது. அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம வந்து ஃபுல்லாக நமக்கு காட்ஸ் கேஸ்லாம் தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஃபுல் இன்கமையும் நம்ம இதில் வந்து நம்ம ஃபுல் இன்கமையும் அதில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சேவிங்ஸ் எதுவும் வர இன்கம் ஃபுல்லாகவே பைக்கை தான் ஸ்பெண்ட் பண்ணேன். 10R வந்து
லோன் போட்டேன். லோன் போட்டவங்க வந்து 80% வரைக்கும் லோன் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பைக் இப்போ 3 lakhs ஆஃபர் பண்ணதுனால எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டுமே லோனில் வந்துச்சு. ஃபுல் லோன் 21 lakhsக்கே வந்து போட்டு பார்க்கும்போது 18 ஆஃபர் போக எனக்கு வந்து ஆஃபர்ல அந்த அமௌண்ட் டேலி ஆச்சு. புக் பண்ண அமௌண்ட் திருப்பி கூப்பிட்டு கொடுத்தாங்க எனக்கு. ஃபுல்லாவே லோன்லயே வந்துச்சு. புக் பண்ணேன், கையில் கட்டுங்க உங்களுக்கு திருப்பி வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்தேன். என் ப்ரொஃபைலுக்கு ஃபுல்லாகவே திருப்பி கொடுத்துட்டாங்க. எப்படியாச்சும் இஎம்ஐ கட்டிடுவேன். எப்படியாச்சும் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் மிஸ் பேமெண்ட்ஸே இல்லாம லோன் எல்லாம் ப்ராப்பரா கட்டினனால அவங்களே ஆஃபர் பண்ணி அந்த டவுன் பேமெண்ட் ஃபுல் லோன் 100% லோன்ல பைக் வாங்குற மாதிரி இது வரைக்கும் 4-5 பைக் இல்லை இஎம்ஐ வாங்கினேன். எல்லாம் கரெக்டாக கட்டிட்டு இருக்கேன். எல்லாமே கட்ட போகுது. எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு. இஎம்ஐ வந்து 40,000 rupees. ரொம்ப பெரிய பேர்டன் இது. 40,000 ரொம்ப சும்மா இல்லை. 40,000 மந்த்லி. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ற காசு அது. அது வந்து நான் 40,000 கட்டிட்டு இருக்கேன் மந்த்லி. என்னோட இதில் எனக்கு அது இல்லாமல் நான் கடை ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், கரண்ட் பில் கட்டணும். அப்போ கடையில் ஆள் வைக்கல நான் அந்த டைமில். ஸோ அதனால் இது பண்ணேன். அந்த டைமில் நடுவில் வந்து எங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து நான் பைக் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அப்பா கடையிலேருந்து மாற்றிக்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து உடனே நான் ஷிஃப்ட் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். இந்த பிளேஸ் வந்துட்டேன். இந்த பிளேஸ் இப்படி இல்லை இப்போ அப்போ இல்லை இப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணேன். சிட்டிக்குள்ளே வந்தால் போதுன்னு ஷிஃப்ட் பண்ணேன். புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் எந்த சீலிங் எதுவுமே இல்லை. இந்த கடை டோட்டலாகவே வேறு ஒர்ஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஸ்டீல் ரேக்லாம் போட்டு அப்படியே வச்சிருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியும், ஷாப்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அப்படி வச்சிருக்கப்ப என் கடை இன்வெஸ்ட் பண்ண தோணல. உடனே பைக் என்ன மாற்றிட்டேன். 10R வாங்கினப்போ நான் கடைக்கு இன்வெஸ்ட் பண்ண சுத்தமாக தோணல. 10R வாங்கி கிட்ட 1 year. அதாவது நான் கடை ஆரம்பிச்சு 2 years கழிச்சு, 3 years கழிச்சு 16ல் நான் ஸ்டார்ட் பண்ணோம் ஷாப். அங்கே ஹைவேஸில் அப்ஸ்டேர்ஸில் ஆரம்பித்தோம். 17ல் பாதியில் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். 18ல் பாதியில் நான் 10R வாங்கினேன். அந்த டைமில் வந்து 10R இஎம்ஐ கட்டுறது கொஞ்சம் நல்லா விட்டு கேப் விட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் சேவிங்ஸ் இல்லைனாட்டும் 10R இஎம்ஐக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கடையை டெவலப் பண்ணுவோம். கொஞ்சம் இப்போ நம்ம வாங்கியாச்சு, அதுக்கு இஎம்ஐ மிஸ் பண்ணாமல் கட்டணும் சொல்லி அது 4 மாதம் கட்டி முடிச்சப்போ எனக்கு கொஞ்சம் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆனோன்னா சீட்டு நம்ம போடுவாங்க தனியாக. சீட்டு போட ஆரம்பித்தோம். நமக்கு தான் தெரியும், அப்பா அம்மாலாம் சேவிங்ஸ் சிட் அது வந்து நமக்குள்ளே பர்சனலாக போடுவோம். அதில் நான் போட்டேன். அதில் ஒரு 4 lakhs அமௌண்ட் ரெடி பண்ணி வந்துச்சு எனக்கு சேவிங்ஸ். ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணதான் அந்த அமௌண்ட்லாம். ஃபஸ்ட் டைமில் சொல்ல மாட்டேன். நடுவில் வந்து ஒரு 6-5 வருஷம் தெரியும். எவ்ரிடே யூஸ்க்காக வாங்கினேன். அந்த சிட் ஃபண்ட்ஸ் டெய்லி சிட் ஃபண்ட்ஸ்லேருந்து காசு எடுத்து அதை வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு டியோ வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு டைம். அதான் நான் ஃபுல் அமௌண்ட்டில் எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் முதல்ல. அப்புறம் மீதி அமௌண்ட்டில் கடைக்கு இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் இந்த ஃபுல் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே நானே ரெடி பண்ணேன். எல்லாமே ஃபுல்லாக ஒரு 2 to 3 lakhs ஆச்சு. ஏசிலேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே. எங்கள் கடை இந்த லுக்கே கிடையாது. போஸ்ட்டில் இருக்கும், பழைய போஸ்ட்டில் பேஜில் இருக்கும். ஸோ டோட்டலாக எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே ஸ்டாக்ஸ் வைக்க முடியும்னு சொல்லி மேலே இந்த கடைக்கு மேலே குடோன் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பக்கத்தில் கேரேஜ் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 3 இடமும் ரெண்டுக்கு எடுத்துருக்கோம். 3 இடம் 4 எடுத்துருக்கேன். பக்கத்தில் நம்ம கேரேஜ் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரி, பேக் சைடு குடோன் மேலே திங்ஸ் வாங்கிட்டு உங்கள் ஷாப்பில் கேரேஜில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கேயே வெளியே போக தேவையில்ல. இங்கேயெல்லாம் பண்ணிக்கலாம். சர்வீஸ் இங்கேயே பண்ணுறோம். எல்லா சர்வீஸ் ஸ்பேர்ஸ் வர வச்சு இங்கேயே பண்ணுறோம். பெனிலிலேருந்து கவசிக்கிலேருந்து எல்லாத்துக்குமே சூப்பர் பைக்ஸ் இங்கே சர்வீஸ் பண்ணுறோம். மேஜர் சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த சேவிங்ஸுங்கிறது ஹெல்ப் பண்ணி பண்ணுச்சு. இது வரைக்கும் நான் வெளியில் எங்கேயும் நான் லோன் இல்லை ஒரு இது கடனை வாங்கினதில்லை. ஸோ அதனால் நம்ம சேவ் பண்ணதுலேயே வச்சு நான் இது ரொட்டீன் பண்ணி இது பண்ணிட்டேன் இது வரைக்கும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னோட சேஃபாக போயிட்டு கடன் வாங்காத வரைக்கும் சேஃப். நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம வந்து இது வாங்கணும்னு நினச்சதே கிடையாது. எனக்காக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதையுமே எனக்காக நான் பண்ணேன். எனக்காக என்னோட ஆசைக்காக வந்து எல்லாமே கடன் வாங்காமல் எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி எல்லாமே ஒவ்வொன்றா. இப்போ காரும் வாங்கியாச்சு, பைக்கும் வாங்கியாச்சு. கார் இப்போ கார் கடைசியாக அதான் சொல்ல மாட்டேன். கார் வந்து அதே ரெட் கலர் கார் வாங்கணும்னு சொல்லி க்ரூஸு, அதே ரெட் கலர் க்ரூஸு மாடிஃபைடு கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் போய் வாங்கி அதே கார் எடுத்தாச்சு. பைக்கும் அதே மாதிரி வச்சு வாங்கியாச்சு. கார் வாங்கியாச்சு. கார் வாங்கினோன்னா இப்போ கார் அதே மாதிரி காருக்கு அதே மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அது பெயிண்ட் பண்ணி. இப்போ ரீசெண்டாக ஒரு பைக் ஒன்று நீங்கள் வாங்கியிருக்கிறதா போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஸ்ட்ரீட் ட்ரிபிள். அது எதுக்கு நான் வாங்கினேன் நிறைய பேர் கேட்டாங்க. அது காஸ்ட் என்ன 9 lakhs கிட்ட 9.7க்கு வாங்கிட்டு. அது வந்து எதுக்கு வாங்கினேன்னா டென்னர் வச்சுக்க மாதிரி ஏன் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் வாங்கினு கேட்டிங்க. ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS வந்து ஏன்னா இதை விட அது சிசி அதிகம், அப்கிரேடட் பைக். அதை வச்சுட்டு அதோட லோ பைக் திரும்ப. டென்னர் வந்து மெயினாக நான் விற்கல. நிறைய பேர் கேட்டாங்க. டென்னர் மெயினாக விற்கல. டென்னர் வந்து சர்வீஸில் இருக்குது, மேலே சர்வீஸில் இருக்குது. ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS எதுக்கு நான் வாங்கினேன்னா அந்த வண்டி வந்து எனக்கு வந்து கோவா ட்ரிப் போகும்போது அந்த வண்டி நான் பார்த்தேன். வண்டி எனக்கு பிடிச்சிச்சு. நேக்குடு பைக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பவர்ஃபுல் டார்க்குள்ள 1000cc கேட்டகிரிலேயே எல்லா பைக்கையும் ஈக்குவலாக போகக்கூடிய பைக்கு தான். ட்ராக்கு, ஸ்பெக்ஸு, ரைடிங் மோட்ஸு எல்லா டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். டிஎஃப்டி டிஸ்பிளேலேருந்து, ஓலின் சஸ்பென்ஷன்லேருந்து
அட்ஜஸ்ட்மெண்ட் ஷோவா சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் இருந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிரேக்ஸு எல்லாமே குவாலிட்டி. சூப்பர் லெவலில் இருக்க பிரேக்ஸ் அந்த MC 21 கேலிபர் பிரேக்ஸ் போகும்போது, அதுக்கப்புறம் அந்த இந்த LED இண்டிகேட்டர்ஸு அட்ஜஸ்டபிள். அதாவது ஒரு பைக்கை வாங்கி எப்படி மாடிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே அதில் இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட்லேயே வந்து 10 ஓப்பனாக சொன்னால் 10R இல்லாதெல்லாம் அதில் இருக்குது. 10R இல்லாத ரைடிங் ப்ளஷர் 10R இல்லை, இதில் இருக்குது. அதெல்லாம் முதுவலி இல்லாமல் பேக் பெயின் இல்லாமல் நிம்மதியாக ஓட்டுற வண்டி. அதுக்காக தான் சூப்பர் ஸ்போர்ட் ஒன்று சூப்பர் நேக்கட் ஒன்று வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவும் பட்ஜெட்டில் இத்தனை நாள் நான் கடைசி 1 or 2 years நான் நல்லா இது பண்ண சேவ் பண்ண கேஷில் ஃபுல் கேஷ்லேயே நான் வாங்கின வண்டி. அதிகமாக லோன் போகிறவங்க ஃபுல் கேஷில் வாங்கினேன். இஎம்ஐயில் ஃபுல் கேஷில் இஎம்ஐயில் ஃபுல் கேஷில் வாங்கினேன். அது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அதை வாங்குறது போது இதை வாங்கிட்டேன். ஸோ ப்ராப்பர்ட்டி இப்போ எப்போ வாங்கிக்கலாம், அது கூட நம்ம இப்போ இப்போதைக்கு இந்த பைக் வாங்கணும் ஐடியா பண்ணி வாங்கினேன். ஸோ இதுலேருந்து எனக்கு என்னன்னா, நான் வந்து கடன் வாங்கும் போது எதை கொடுத்தனோ அது திருப்பி இறந்தனோ அது திருப்பி வாங்கணும்னு நான் என்னோட இந்த 4 yearsல நான் அதை எல்லாம் வாங்கியாச்சு. 4 yearsல நான் கொடுத்ததை திருப்பி எடுத்துட்டேன், அப்டேட்டடாக எடுத்துட்டேன். அவ்வளோதான். எல்லா ஏர்னிங்ஸுமே நான் எல்லாம் சம்பாதிச்சது எல்லாமே அதிலே போட்டனால எனக்கு திருப்பி எனக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு. அவ்வளோ. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒவ்வொரு பைக்கும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் வந்து இனிமேட் நீ இந்த ஃபேமிலியை விட்டு நீ வீட்டை விட்டே வெளியே போக இந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த பைக் மேலே இருந்த ஒரு கிரேஸ்னால அடிக்ஷன்னால பைக்கை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு பைக்கை வாங்கி இன்றைக்கி அந்த ஃபீல்டுலேயே அது ரிலேட்டடான ஃபீல்ட்லேயே அதையே பேஷனையே ஒரு ப்ரொஃபஷனாக நல்ல ஒரு பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ணி இவருக்கு இருந்த கான்டெக்ட்ஸ் மூலிமா பைக் அக்சசரி சேல் பண்ணுறது மூலிமா இன்றைக்கி வந்து ஒரு 3 ஷாப்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸில் எடுத்திருக்கேங்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு 20 lakhs பைக் அவர்கிட்ட இருக்குது, ஒரு கார் இருக்குது. அது இல்லாமல் சூப்பர் ஸ்போர்ட் வந்து லாங் ரைடுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு பைக் வேறு சூப்பர் நேக்கட், அது ஒரு 9 lakhsக்கு ஒரு பைக் வந்து ஃபுல் பேமெண்ட்லேயே வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயத்த அடையணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை, அதில் ஒரு பிடிவாதத்தோட ஒரு வெறித்தனமாக, அதாவது ஒரு ஷோரூமில் வந்து நீங்கள் எல்லாம் எங்கே வாங்க போகிறோன்னு கொட்டேஷன் கூட கொடுக்காத ஒரு ஷோரூமில் அங்கே அவங்க எந்த பைக் வந்து நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினச்சாங்களோ அதை அங்கேயே வாங்கிட்டு போய் அவங்க முன்னாடியே திரும்ப காமிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக பைக்குங்கிற விஷயத்தில் இந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒரு ஈடுபாடு இருந்தனால தான் அவர் இன்றைக்கி இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்து யாரும் ஃபேமிலியிலேருந்து யாரும் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு வரல. அவருடைய சொந்த உழைப்பில் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை இன்றைக்கி அச்சீவ் பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கார். இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃபேமிலியிலே கூட யாராவது ஒரு பைக் ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம். எல்லாருக்கும் வந்து வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு அந்த சோர்ஸ் இருக்குது, வாங்கி தர முடியும்னு நினச்சிங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வாங்கி கொடுங்க. அதனால் கூட அவங்களோட லைஃப் கன்வெர்ட் ஆகலாம். அதுவே நாளைக்கு இவரை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கூட பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஸோ அதனால் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை வேணும்னு பிடிவாத பிடிக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. ஸோ அதை புரிஞ்சிக்காததும் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஜாம் சார். அப்புறம் நான் சொல்ல வந்துட்டேன். சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஷாப்ஸ் நம்ம ரன் பண்ணல, நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்து என்கிட்ட கேட்டு நானே இந்த ஷாப்ஸ்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி நானே நிறைய ஹோல்சேல்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணி ஷாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரியே இப்போ நம்ம ஷாப்பை வந்து ஃப்ரான்ச்சைஸ் ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம். வாங்கியாச்சு. இதே நேமில் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபியூ ஷாப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரன் ஆக போகுது. சென்னையில் இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாரும் சொல்ல வேண்டியதுன்னா நம்ம பைக்கர்ஸ் கேப் சேலம் ஷாப்லேயே நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு இந்த பைக் ஃபீல்டில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த பைக் ஃபீல்டே போனால் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக, மெயின் ப்ரொஃபஷனாக இல்லாமல் ஒரு சைட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு இதான் மெயின் பிஸ்னஸாக இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சில பேருக்கு மெயின் பிஸ்னஸ் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஷைன் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் ஆரம்பிக்க ஐடியா இருக்குன்னா பைக்கர்ஸ் கேப்பை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம ஃப்ரான்ச்சைஸ் தரோம். ஸோ இதை வந்து நான் எல்லாம் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊர்லலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்கு தகுந்த உங்களுக்கு அந்த கான்டாக்ட் அண்ட் என்கொயரிஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம கீழே லிங்க்கில் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது லிங்க்கில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்டேட் கேட்டுக்கணும். ஓகே. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்கள் நேமில் நீங்களே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்க? எல்லாமே டோட்டல் ஃப்ரான்ச்சைஸ்னாவே நம்ம தான் பர்ச்சேசிங் சேல் எல்லாமே நம்மளே அவங்களுக்கு பண்ணிடுவோம். அவங்க இதே நேம், இதே ஷாப், இதே இன்டீரியர் அவர் மெயின்டைன் பண்ணி எங்கள் ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணி எங்கள் நேம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். நம்ம அந்த பர்சன்டேஜ் எதுவுமே எடுக்கிறதில்ல. ராயல்ட்டி ஃபீ அண்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு என்னென்ன அது இருக்கும் அதை கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஸோ மந்த்லி எனக்கு சேல்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் தர தேவை. ஸோ எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் தான்.
ஸோ First அதுக்கப்புறம் 30 நேம்காக branches ராயல் எடுக்கிறது என்ஃபீல்டோட மட்டும் அதை பே பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஷாப் ஓன் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா நம்ம ஃபோர் இயர்ஸ் மேலே இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் இந்த பேஜ் வந்து நல்ல ரீச் ஆன பேஜ் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளமால இதாகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து நம்ம 2 monthsக்குள்ளே 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் நல்ல ரீச் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம நேமில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு சென்னை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே நம்ம ஷாப் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ் பேஸை வந்து நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆகும். நீங்கள் ஈஸியாக நிறைய கஸ்டமர்ஸ் இது பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது, நீங்கள் பைக் மேலே இவர் மாதிரியே ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா இவருடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட எதுனாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கூட அவர் கால் பண்ணி ரெஃபர் பண்ணிங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். யூஸ்டு பைக்ஸும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு, சேல்ஸ் அண்ட் ரீசேல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பைக் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் அவர் தாராளமாக எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஜாம் சார். ஓகே ஓகே கைஸ். நல்லா முடிஞ்சிட்டு